மலிவான உணவுகள்னு நான் இது வரைக்கும் சொல்லிட்டு வந்தேன். இட்லி, பூரி, பொங்கல், தோசை அப்படின்னு சொல்லிட்டு பிரியாணி, பழைய சாதம், பரோட்டா, பேக்கரி உணவுகள், இது எல்லாமே பார்த்திங்கன்னா தானிய உணவுகளாக இருக்கிறது. மலிவான உணவுகள்னு நான் இது வரைக்கும் என்னுடைய வீடியோக்குள்ளே நான் சொல்லிட்டு வந்தது அத்தனையுமே இந்த தானிய உணவுகளாக இருக்கிறது. அதனால் தானிய உணவுகள் தான் மலிவான உணவுகள். தானிய உணவுகள் மனித உணவுகளே கிடையாது. மனித உயிர்கள் உண்ணக்கூடாத உணவுகள் எதுனா தானிய உணவுகள் தான். அதனால் ஏன் தானிய உணவுகளை மனித உயிர்கள் உண்ணக்கூடாதுன்னா, அது ஒரு வன்முறை உணர்ச்சியை ஊட்டக்கூடியது. அதாவது மனித உயிர்கள் தங்களை மென்மையானவர்களாக கருத வேண்டும், வன்மையானவர்களாக கருதக்கூடாது, எளிமையானவர்களாக கருத வேண்டும். அப்போ தான் அவங்க மனிதத்தன்மைன்னு ஒன்று இருக்குது. அந்த மனிதத்தன்மை என்பது மனிதத்தன்மையோடு நடந்து கொள்ள வேண்டும் என்றால் அவர்கள் தங்களை மென்மையானவர்களாக கருத வேண்டும். தானியங்களில் செய்யப்பட்ட உணவுகளை சாப்பிடும்போது என்னாகும் அப்படின்னா, அவர்கள் தங்களை வன்மையானவர்களாக கருதி கொள்கிறார்கள். மென்மையானவர்கள் என்பதை உணர மறுக்கிறார்கள். அதனால் வன்முறை உணர்ச்சி வந்துவிடுகிறது. வன்முறை உணர்ச்சி வந்துவிடுகிறது. இப்போ தானிய உணவுகளில் ஏற்படுகிற வன்முறை உணர்ச்சி எந்த அளவுக்கு அதிகம், வன்மையான உணர்ச்சி ஏற்படும் தானிய உணவில். இந்த இயந்திர அறிவியல் உலகம் உருவாக்குவதற்கு ஒரு உணவு தேவை அப்படின்னு பார்த்தா, அது தானிய உணவுகளில் தான் அந்த உணவு இயந்திர அறிவியல் உலகை உருவாக்குவதற்கான அந்த வலிமை என்பது எதுலேருந்து கிடைக்குதுன்னா, நீங்கள் காய்கறிலையோ பழங்கள்லையோ காய்கறிகளை உப்பு போட்டு சமைச்சு சாப்பிட்டா கூட உங்களுக்கு அந்த வலிமையெல்லாம் வராது. ஆனால் தானிய உணவுகள் நீங்கள் உப்பு போடாமல் சாப்பிட்டாலும் சரி, உப்பு போட்டு சாப்பிட்டாலும் சரி, அந்த வலிமை என்பது தானிய உணவுகளிலிருந்து மனுஷங்களுக்கு கிடைச்சிரும். அதனால் இந்த இயந்திர அறிவியல் உலகை உருவாக்குவதற்கு தானிய உணவுகள் தேவைப்பட்டது. தானிய உணவுகளை சாப்பிட்டதுனால தான் மனித வாழ்வில் வன்முறையே உருவாகியது, வன்மையான ஒரு வழக்கம் உருவாகியது. அதன் பிறகு தான் முதல்ல உப்பை கண்டுபிடிச்சு அதை பயன்படுத்தி உணவை சமைச்சு சாப்பிட்டாங்க. அப்புறம் அது சுவையாக இருந்தது. அப்புறம் அதில் வேறு என்னெல்லாம் சேர்க்கலாம், வேறு எந்தெந்த உணவு, முதல்ல எடுத்த உடனே தானியங்களை சேகரித்து உப்பை போட்டு சமைச்சு சாப்பிட்ருக்க மாட்டாங்க. முதல்ல என்ன பண்ணியிருப்பாங்க, கடற்கரையிலேருந்து உப்பை எடுத்து வேறு ஏதாவது ஒரு காய்கறிகளோடு சேர்த்து தொட்டு கூட சாப்பிட்ருக்கலாம். அது சுவையாக இருந்திருக்கும். உப்புனால உப்பு போட்டு சமைச்சு சாப்பிடும்போது கொஞ்சம் சுவையாக இருந்திருக்கும். செயற்கையான சுவை ஏற்பட்டிருக்கும். இயற்கையான சுவையிலேருந்து இது வேறு மாதிரியான ஒரு சுவை ஏற்படுத்திருக்கும். அப்போ சரி, என்னென்ன உணவுகளெல்லாம் என்னென்ன உணவுப் பொருட்களெல்லாம் அந்த உப்பு சேர்த்து சமைச்சு சாப்பிட்டா சுவையாக இருக்குது அப்படிங்கிற ஒரு தேடல், ஒரு ஆராய்ச்சி மனுஷங்களுக்கு ஏற்பட்டது. அப்போ தான் இந்த தானியங்களை யாரோ பல பேர் இந்த முயற்சியில் ஈடுபட்டிருப்பாங்க. ஒவ்வொருத்தரும் இந்த உப்பு போட்டு சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு புதுசாக ஏதாவது கண்டுபிடிச்சிக்கிட்டே இருந்தாங்க. ஏதாவது ரெசிபி கண்டுபிடிக்கிறாங்களா, அதே மாதிரி இந்த யூடியூப்லலாம் சமையல் குறிப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு ரெசிபிலாம் கண்டுபிடிக்க, அதே மாதிரி உப்பை முதல்ல கண்டுபிடிச்ச உடனே அந்த உப்பை பயன்படுத்தி உணவுகளை சமைப்பதில் ஆராய்ச்சியில் ஈடுபட்டார்கள். ஒவ்வொரு உப்பை சேர்க்கும்போது ஒவ்வொரு உணவும் எப்படி சுவை மாறுகிறது, செயற்கையான சுவை எப்படி கிடைக்கிறது அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சியில் அப்படி தான் எங்கேயாவது ஒரு இடத்துல தானியங்கள் இருந்திருக்கும். அந்த தானியங்களை இந்த உப்பு சேர்த்து சமைச்சு சாப்பிடும்போது அது வேறு மாதிரியான ஒரு அனுபவத்தை அவர்களுக்கு கொடுத்தது. நல்ல ஒரு உடலில் வலிமையை கொடுத்தது. ஏன்னா தானியங்கள் ஆதி காலத்துலேருந்தே மனுஷங்க சாப்பிடல. அது எப்போ உப்பை கண்டுபிடிச்சாங்களோ அப்போ தான் உப்பு பயன்படுத்தி உணவுகளை சமைக்கின்ற வழக்கத்திற்கு மனுஷங்க மாறினாங்க. அப்போ தான் புதிய புதிய உணவுப் பொருட்களை உப்பு சேர்த்து சமைச்சு சாப்பிட்ற அந்த ஆராய்ச்சியில் ஈடுபடும் போது தானிய உணவுகளை சமைத்து அதில் உப்பு சேர்த்து சாப்பிடும்போது அவர்களுக்கு அதிகப்படியான வலிமை கிடைப்பதை உணர்ந்தார்கள். ஒரு அபாரமான வலிமை கிடைப்பதை உணர்ந்தார்கள். அதனால் சரி, தானியங்களை பெருக்க ஆரம்பித்தாங்க. எங்கேயா 1-2 தானியங்கள் கிடச்சிருக்கும். அப்புறம் அதை சமைச்சு சாப்பிடும்போது அவங்களுக்கு மிகப்பெரிய வலிமை கிடைப்பதை உணரும்போது அவங்க என்ன பண்ணாங்கன்னா, தானியங்களை பெருக்க ஆரம்பித்தாங்க. அதில் இருக்கிற விதை நெல்மணிகள் அல்லது சோளம் இதில் பெருக்க ஆரம்பித்தாங்க. நிறைய பெருக்கி அது பெரிய வயல்வெளிகளில் நிறைய அளவு விளைவிக்க ஆரம்பித்தார்கள். இப்படி உலகம் முழுவதும் தானியங்கள் எல்லா நாடுகளிலும் ஒரு தானியம் என்பது இருக்குது. அவங்களுக்கு அரிசி, கோதுமை, கேழ்வரகு, திணை, கம்பு அப்படின்னு சொல்லிட்டு தானிய உணவுகள் இருக்குது. ஆனால் தானிய உணவுகள் உப்பு பயன்படுத்தினதுக்கு அப்புறம் கண்டுபிடிக்கப்பட்டது தான் அந்த உலோகங்கள் கூட.
உலோகங்களும் கூட உப்பு அது மாதிரி இந்த இயந்திர அறிவியல் உலோகத்தை கண்டுபிடிக்கப்பட்டது அப்புறம் தான் இந்த இயந்திர அறிவியல் உலகமே உருவாகியது. அப்படின்னா உலோகங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு தான் வந்து இயந்திர அறிவியல் உலகம் உருவாகியது. அதன் இந்த நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற இந்த உலகத்தோட ஆரம்பம் உலோகங்களோட கண்டுபிடிப்பு அதிலிருந்து ஆரம்பிக்கப்பட்டது. அப்படின்னாலும் அதற்கு முன்பு உப்பு தான் வந்து இந்த இயந்திர அறிவியல் உலகின் ஆரம்பம். ஏன்னா உப்பு கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு தான் உப்பு கலந்து உணவுகளை சமைக்க ஆரம்பித்தார்கள். அது செயற்கையான வலிமையை கொடுத்தது, வன்மையான உணர்ச்சிகளை உடம்புக்கு கொடுத்தது. அப்போ தான் இவங்களுக்கு வந்து ஆராய்ச்சியில் ஈடுபட்டார்கள். தங்களுடைய வலிமையை பெருக்கிக் கொள்வதற்கான ஆராய்ச்சியில் ஈடுபடும்போது உலோகங்களை கண்டுபிடித்தார்கள். அந்த ஆராய்ச்சி அதே நேரத்தில் வந்து இன்னொரு ஆராய்ச்சி, உணவுலேயும் ஒரு ஆராய்ச்சி. அப்படின்னா இன்னும் வலிமையை உப்பு போட்டு சமைச்சு சாப்பிட்டா வலிமை அதிகரிக்குது. அது இன்னும் வலிமை அதிகரிக்கக்கூடிய உணவுகள் வேறு ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது தான் இந்த தானியங்களை கண்டுபிடிச்சாங்க. அரிசி, கோதுமை, கேழ்வரகு இது போன்ற தானியங்களை கண்டுபிடிச்சி அதை சமைச்சு சாப்பிடும்போது பயங்கர வலிமை ஏற்பட்டது. அப்போ அந்த வலிமை இந்த இயந்திர அறிவியல் உலகம் உருவாவதற்கு மிக முக்கிய காரணமாக இருக்கிறது. அதனால் வந்து இந்த உலகத்தில் வந்து மாமிசம் சாப்பிடாதவங்க நிறைய பேர் இருக்காங்க. 30% பேர் மாமிசம் சாப்பிடுவதில்லை என்று ஒரு கணக்கெடுப்பு கூறுகிறது. ஆனால் எல்லாருமே வந்து தானிய உணவுகளை சாப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள். மாமிசம் சாப்பிடாதவர்கள் 30% அப்படின்னா, அதுவும் இந்த மாமிசம் சாப்பிடாதவங்க 30%. அதே தினசரி எல்லாரும் மாமிசம் சாப்பிடுவதில்லை. அப்படி பார்த்தா இன்னும் சதவீதம் மாமிசம் சாப்பிடாதவர்கள் எண்ணிக்காது. ஆனால் தானிய உணவுகளை எல்லாருமே சாப்பிட்றாங்க. அதனால் ஏன்னா இந்த இயந்திர அறிவியல் உலகில் வாழ்வதற்கு தேவையான வலிமையை, வன்முறை உணர்ச்சி இருந்தால் தான் இந்த இயந்திர அறிவியல் உலகில் நீங்கள் தாக்கு பிடிக்க முடியும். முரட்டுத்தனமான ஒரு வலிமை உங்கள் உடம்பில் உருவாக வேண்டும். அதற்கு தானியங்களை கொண்டு சமைக்கப்பட்ட உணவுகள் உங்களுக்கு தேவை. மிகப்பெரிய கட்டடங்களை கட்டுறதுக்கு, முரட்டுத்தனமாக கடினமாக வேலை செய்வதற்கு, அளவு கடந்த பொறுமை, இது எல்லாமே பிறரை அடிமைப்படுத்தி வேலை வாங்குவது. பிறரை வேலை வாங்குறதே அடிமைப்படுத்துறது தான். அது வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு அடிமைத்தனம். ஒரு உயர் அதிகாரிக்கு இந்த ஏற்றத்தாழ்வுகளை சகித்து கொள்வதற்கு, அவமானங்களை சகித்து கொள்வதற்கு உங்களுக்கு ஒரு அளவு கடந்த ஒரு வலிமை, மென்மையானவர்களாக இருந்தால் உங்களுக்கு இதெல்லாம் வராது. சகித்து கொள்கிற திறனே வந்து குறைந்துவிடும். அதெல்லாம் வந்து தானிய உணவுலேருந்து தான் உங்களுக்கு கிடைக்குது. ஆக தானிய உணவுகள் என்பது மனித உணவுகளுக்கு அல்ல செயற்கையான உணவுகள். அதை சாப்பிட்டா என்ன ஆகுன்னா வன்முறை உணர்ச்சி தான் வரும். பேசுகிற பேச்சில் வன்முறை வரும். உறவு முறையை அடிப்படையாக கொண்டு ஒரு அன்போடு பேசுவதற்கு ஏற்ற உணவுகள் அல்ல. அந்த உணவுகளை சாப்பிட்டாக்கா வன்முறை உணர்ச்சி தான், பேச்சில் வந்து வன்முறை தான் கலக்கும். அதனால் அன்போடு பேசணும். இன்றைக்கி ஏன் நிறைய பேர் பேசுகிறது இல்லை அப்படின்னா, அதற்கு காரணம் வந்து இந்த தானிய உணவுகளை எல்லோரும் சாப்பிட்றாங்க. பேசினாக்கா அதில் வன்முறை இருக்கும். அதனால் வந்து உறவுமுறை கெட்டு போயிடும். அதுக்கு அமைதியாகவே இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதனால் சொல்லிட்டு தான் யாரும் அதிகமாக பேசுகிறது இல்லை. அதனால் பேசுவதற்கு ஏற்ற ஒரு மொழி எது அப்படின்னாக்கா, ஏற்ற உணவு எதுனாக்கா மென்மையான உணவுகள், அன்போடு பேசுவதற்கு ஏற்ற உணவுகள். உறவுமுறைக்கு முக்கியத்துவம் கொடுக்குற ஒரு உணவு எது அப்படின்னா, நீங்கள் உறவுமுறைக்கு முக்கியத்துவம் கொடுத்து பேசணும் அப்படின்னா இந்த காய்கறிகள், பழங்கள், கீரைகள், கிழங்குகள், பயிர் வகைகள், பருப்பு வகைகள், பால், மோர், தயிர். அதாவது நீங்கள் இதுதான் வந்து பேசுவதற்கு, அன்போடு பேசுவதற்கு, வன்முறை இல்லாமல் பேசுவதற்கு எந்தவித தடையும் அளிக்காத உணவுகள்னால் இந்த காய்கறிகள், பழங்கள், கீரைகள், கிழங்குகள், பயிர்கள், பருப்பு வகைகள், மூலிகைகள், கீரை. இதுதான் வந்து தேன், பால், மோர், தயிர். இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து ஒரு மென்மையாக பேசுவதற்கு ஏற்ற ஒரு மனிதத்தன்மையோடு பேசுவது, மனிதத்தன்மை பாதுகாக்கின்ற உணவுகள். மனிதத்தன்மைக்கு இப்போ பால் வந்து நம்ம சின்ன வயசில் குடிக்கிறோம். சின்ன வயசில் அம்மா கிட்ட வந்து குடிக்கிறாங்க. அதனால் பால் வந்து அந்த வகையில் வந்து நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு உணவு தான். அது நமக்கு வந்து ஆனால் குறிப்பிட்ட வயசுக்கு மேலே பாலை ஏற்றுக்கொள்கிற, சீரணம் செய்கிற அந்த என்சைம் உடம்புல சுரக்காதுன்னு வேற சொல்கிறாங்க. அது அந்தந்த வயசுக்கு அந்த ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மட்டும்தான், ஒரு 1-2 வயசு வரைக்கும் தான் அந்த உடம்புல அது இருக்கும். பாலை செரிமானம் செய்கிற, ஏற்றுக்கொள்கிற என்சைம் உடம்புல சுரக்கும். அதன் பிறகு அது வந்து சுரக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் பால் வந்து எதுக்காக அப்படின்னா, அது வந்து நமது மென்மையான உணவுகளை, பால், தயிர், மோர் இதெல்லாம் வந்து நம்ம வன்முறை உணர்ச்சியை ஏற்படுத்துவதில்லை. அது செரிமானம் ஆகுதோ ஆகலையோ வயிற்றை நிரப்புகிறது. ஆனால் வன்முறை உணர்ச்சி வயிற்றை நிரப்புகிறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தானிய உணவுகளை எடுத்துக்கிட்டிங்கன்னா,
தானிய உணவுகள் வயிற்றை நிரப்புவது நல்லா அப்படின்னு சொல்லிட்டு தானிய உணவுகள் எடுத்திங்கன்னா அது வந்து உங்களுக்கு வன்முறை உணர்ச்சி ஏற்படுத்தும். ஆனால் ஒரு பாலோ மோரோ தயிரோ வன்முறை உணர்ச்சி ஏற்படுத்தாது. வன்முறை உணர்ச்சி ஏற்படுத்தும், பேச்சில் வன்முறை வந்துடும், உறவுமுறை கெட்டு போயிடும், அடிமைப்படுத்த வேண்டும் என்கிற உணர்வு வரும். வன்முறை உணர்ச்சி வந்துவிட்டால் நாம் பேசும்போது பிறரிடம் பேசும்போது அது பிறரை அடிமைப்படுத்த வேண்டும் என்கிற உணர்வு வரும். உறவுமுறை நல்லா இருக்க, சண்டை சச்சரவுகள் பெருக ஆரம்பிச்சிடும். அதனால தான் வந்து நாம் ஏன் பாலை ஏற்றுக்கிட்டோம், அப்படி பாலை எதுக்காக ஏற்றுக்கொண்டோம், தயிர் மோர் ஏன்னா வயிற்றை நிரப்ப வேண்டியிருக்கு. ஏன்னா எதிர்காலத்தில் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் உணவு தேவை என்பது மிகப்பெரிய சவாலாக மாறப்போகிறது. இதில் வேற இப்போ தானிய உணவுகளை உண்ணக்கூடாது. ஏன்னா உண்டாக்கால் உங்களுக்கு உணவு பஞ்சத்தை போக்கலாம். தானியத்தை நீங்கள் கஷ்டப்பட்டு சமைச்சு சேர்த்து வச்சு, அதாவது கஷ்டப்பட்டு உற்பத்தி பண்ணி மூட்டை மூட்டையாக சேர்த்து வச்சா ஒரு வருஷத்துக்கு நீங்கள் சேர்த்து வச்சா ஒரு வருஷம் ஃபுல்லாக நீங்கள் நிம்மதியாக இருக்கலாம், கவலையே இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அதை சாப்பிட்டாக்கா வன்முறை உணர்ச்சி ஏற்படுத, நீங்கள் கவலை இல்லாமல் இருக்கலாம்னு புதிய கவலைகள் வந்துடும். தானிய உணவுகள் சாப்பிட்டாக்கா நீங்கள் அதை ஃபுல்லாக சேர்த்து வைக்கிறீங்க, மூட்டை மூட்டையாக சேர்த்து ஒவ்வொரு வீட்லேயும் அவங்களுக்கு கொடுக்குற இப்போ விளைநிலம் எல்லாம் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை இன்னும் 20 வருஷம் கழித்து 2040க்கு அப்புறம் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை வரும். அப்போது எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, சரி டெய்லி காய்கறிகளையும் கீரைகளையும் கிழங்குகளையும் பழங்களையும் தேடி போகிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது. இன்றைக்கி உணவு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு தேடுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, பேசாமல் நெல் கோதுமை இதை உற்பத்தி பண்ணி கஷ்டப்பட்டு உற்பத்தி பண்ணி அது ஒரு வருஷத்துக்கு தேவையானதை சேர்த்து வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு மாதம் மாடாக உழைத்து ஒரு வருஷத்துக்கு தேவையான நெல் கோதுமை இதெல்லாம் சேர்த்து வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம ஒரு வருஷத்துக்கு கவலை இல்லாமல் இருக்கலாமே. ஏன் 2 வருஷத்துக்கு கூட சேர்த்து வைங்க, அப்போ 2 வருஷம் கவலை இல்லாமல் இருக்கலாமே அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் தானிய உணவில் சேர்த்திங்கன்னா தானிய உணவில் அப்புறம் சமைச்சு சாப்பிடுவீங்க டெய்லி. ஓகே, நல்லா இருக்கே, உணவு பஞ்சமே இல்லை, எல்லா வீட்லேயும் மூட்டை மூட்டையாக நெல் இருக்குது, கோதுமை இருக்குது, நல்லா இருக்கு அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் அந்த தானிய உணவில் சாப்பிட்டீங்கன்னா வன்முறை உணர்ச்சி வரும். நீங்கள் மென்மையான தன்மையை இழந்து விடுவீர்கள், மனித தன்மையை இழந்து விடுவீர்கள், புதிய பிரச்சனைகள் வந்துவிடும், புதிய கவலைகள் வந்துவிடும், வன்முறை அபாயம். இந்த போர்கள்லாம் ஏற்பட்டதுக்கு காரணமே இந்த தானிய உணவுகளை சாப்பிட்டது தான் காரணம். தானிய உணவுகளை சாப்பிட்டனால யார் வலிமையானவர், உடல் ரீதியான வலிமையை போட்டி வந்துவிடும். பெண்களுடைய உணர்வுக்கு கட்டுப்படுவதற்கு பதிலாக ஆண்களுடைய உடல் வலிமைக்கு மற்றவர்களை கட்டுப்படுத்துகிற அந்த போட்டி வந்து விடுகிறது. யார் உடல் வலிமையாக இருக்கிறார்களோ அவர்கள் தான் பெரியவர்கள் என்கிற ஒரு நடைமுறை அந்த போட்டி வந்து விடுகிறது. தானியங்களை உணவாக நல்லா உற்பத்தி பண்ணி சேர்த்து மூட்டை மூட்டையாக சேர்த்து வச்சு டெய்லி அப்போ உணவு பஞ்சமே இல்லை. இனி தானியங்கள் மட்டும் இல்லைன்னு நினச்சி பாருங்களேன். நீங்கள் உணவுக்காக நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுவீங்க. இன்றைக்கி உணவு என்ன, ஏன்னா காய்கறிகளோ பழங்களையோ ஒரு வாரத்துக்கு மேலே சேர்த்து வைக்க முடியாது, அழுகி போயிடும். அப்புறம் அப்படி பார்க்கும்போது இந்த தானியங்கள் மட்டும் இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இன்றைக்கி உணவுக்கு என்ன பண்ணுறது, நாளைக்கு உணவுக்கு என்ன பண்ணுறது, அடுத்த நாளைக்கு உணவுக்கு என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அப்போ என்ன தேடி தேடி போய் இன்னைக்கு வயிற்றை நிரப்புறதுக்காக நீங்கள் என்னெல்லாம் பண்ணுவீங்க, கீரைகளை சாப்பிடுவீங்க, மூலிகைகளை சாப்பிடுவீங்க. தினந்தோறும் உங்களுக்கு பழம் கிடைக்காது, சீசனில் தான் பழம் கிடைக்கும், காய்கறிகள் கிடைக்காது. அப்போ வயிற்றை நிரப்பி ஆகணும். அப்போ மூலிகைகளை சாப்பிடுவீங்க, கீரைகளை பச்சையாக கூட சாப்பிடுவீங்க, அந்த மாதிரி எது கிடைக்குதோ சாப்பிடுவீங்க. அப்போ இதில் ஒரு விஷயம் நல்லா கவனிச்சிங்கன்னா, அப்போ உங்கள் உடம்பு ஆரோக்கியமாகும். வயிற்றை நிரப்பணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஒரு இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் நான் சொல்கிறேன், இன்னும் 20 வருஷத்துக்கு வரப்போகிற அந்த இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை, அது இந்த இயந்திர அறிவியல், மின்சாரம் இல்லாத ஒரு உலகம், தொழிற்சாலை பள்ளிக்கூடம் இதெல்லாம் இல்லாத ஒரு உலகம். அங்கே தானியங்கள் மட்டும் இல்லைன்னா தினசரி உணவுக்காக நான் 2 நாளைக்கு தான் உங்களுக்கு காய்கறி இருக்குது, 3ஆம் நாளைக்கு என்ன பண்ணுறேன்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, வயிற்றை நிரப்பி ஆகணும். ஒரு அம்மா தன்னுடைய பிள்ளை வயிறோட நிரம்பி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா என்ன சொல்லுவாங்க, அந்த கீரையை எடுத்து சாப்பிடு, அந்த மூலிகை எடுத்து சாப்பிடு, கொஞ்சம் அந்த மூலிகை எடுத்து சாப்பிடு, கீரையை எடுத்து கொஞ்சம் வயிற்ற நிரப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சாப்பிடுவாங்க, இவங்களும் சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி அப்போ உடம்பு ஆரோக்கியமாகுதா இல்லையா? அப்போ உடல் ஆரோக்கியத்திற்கு தடை போடுகிற ஒரு உணவு எதுனா அந்த தானிய உணவுகள் தான். தானியம் இருக்க போய் தான் வயிற்றை நிரப்புவதற்கு தானியங்கள் இருக்குது. எதற்காக நான் மூலிகைகளை சாப்பிடணும், எதற்காக காய்கறிகளை சாப்பிடணும், எதற்காக பழத்தை சாப்பிடணும், எதற்காக கீரைகளை சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு எதற்காக நாம் கிழங்குகளை சாப்பிட வேண்டும்? ஏனென்றால் வயிற்றை நிரப்புவதற்கு நமக்கு தானியங்கள் இருக்குதே. அப்போ தானிய உணவுகள்ங்கிறது மிகப்பெரிய நமக்கு உடலுக்கு ஆரோக்கியத்தை தருகிற உணவுகளை உண்பதற்கு மிகப்பெரிய தடையாக இருக்கிறது.
நல்லா நினச்சிக்கோங்க. தானிய உணவுகள் வந்து எவ்வளோ டேஞ்சரான உணவு, உங்களுக்கு ஒரு புதுவிதமான மனநிலையை உருவாக்குது. அப்புறம் வந்து அதாவது உங்கள்கிட்ட தானியம் இருக்குதுன்னா நீங்கள் கீரைகளை சாப்பிட மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு வயிற்றை நிரப்பணும். வயிற்றை நிரப்புறதுக்கு தானிய உணவுகள் மிகச்சிறந்த. ஒரு டம்ளர் அரிசியை போட்டால் ஒருத்தருக்கு வந்து ஒரு வயிற்றை அதை வந்து பொங்கிட்டாக்கா அது வந்து நீங்கள் உப்பு போட்டாலும் சரி உப்பு போடலன்னாலும் சரி அதை நீங்கள் வயிற்றை நிரப்பிக்கலாம். உப்பு போடாமல் கூட சோறு சாப்பிட்லாம். உப்பு போடாமல் குழம்பு ஊற்றினா தான் சோறு சாப்பிட்ணும், உப்பு போட்டால் தான் அதை சாப்பிடணும், அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. நீங்கள் வந்து ஒரு இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் வயிற்றை நிரப்புவது மிகப்பெரிய போராட்டமாக இருக்கும். அப்படி இருக்கும்போது உப்பே இல்லைன்னா கூட அங்கே வந்து உப்பு கிடைக்காது. ஏன்னா வாகனங்கள் இருக்காது, கடற்கரை அது பணம் என்னும் நடைமுறையெல்லாம் இருக்காது, வியாபாரம்லாம் இருக்காது. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு உப்பை யாரும் கடற்கரையில் உற்பத்தி பண்ணி யாரும் உங்களுக்கு வந்து தரமாட்டாங்க. அப்படி இருக்கும்போது உப்பே இல்லாத அந்த சூழ்நிலையில் நம்ம வந்து நம்ம தானியங்களை அரிசி கோதுமை இவற்றையெல்லாம் நம்ம சமைக்க மாட்டோமா? உப்பு இல்லைன்னா கூட நாம் வந்து இந்த தானியங்களை சமைச்சு சாப்பிடுவோம். ஏன்னா இந்த இயற்கையோட இன்றைக்கி தான் நம்ம சுவையாக சாப்பிட்றதுக்கு அலைகிறோம். இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் வந்து வியாபாரம் கிடையாது, வாகனங்கள் கிடையாது, ஏற்றுமதி கிடையாது, இறக்குமதி கிடையாது. உங்கள் ஊரில் நீங்கள் என்ன சமைக்கிறீங்க, உங்கள் விளைநிலத்தில் நீங்கள் என்ன சமைக்கிறீங்களோ அதை தான் நீங்கள் சாப்பிட்டாகணும். ஒவ்வொரு நாளும் வயிற்றை நிரப்பணும். வயிற்றை வந்து காலியாக விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவீங்க, உப்பே இல்லைன்னா கூட நீங்கள் தானியங்களை உற்பத்தி பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். மூட்டையாக அவங்ககிட்ட அரிசி இருக்குன்னா டெய்லி வந்து ஒரு டம்ளர் அரிசியை போட்டு பொங்கி தின்னு ஒரு டம்ளர் 4 டம்ளர் அரிசியை போட்டு வீட்டில் 4 பேர் இருக்காங்களா பொங்குங்க. அதை வந்து நல்லா கொதிக்க வச்சு அந்த தண்ணியை குடிப்பீங்க. அப்புறம் அந்த அரிசியில் உப்பே போடலன்னா கூட குழம்பு கூட குழம்பு வைக்கிறது கூட உப்பு இல்லைனாலும் வெறுஞ்சோரை கூட அள்ளி திம்பிங்க. ஏன்னா வயிற்றை நிரப்பணுங்கிறதுக்காக உப்பு இல்லாத சோத்தை கூட நீங்கள் சாப்பிடுவீங்க. நாம் எல்லாருமே சாப்பிடுவோம். அதாவது தானியங்களை உணவாக சாப்பிடலாம் அப்படிங்கிற ஒரு நடைமுறை இருந்ததுன்னா வயிற்றை நிரப்புறங்கிறது அவ்வளோ பெரிய. இப்போ வந்து ஆப்பிரிக்காவிலலாம் மண் அள்ளி திங்கிறாங்க. ஒரு மண் வந்து பட்டு போல் ரொம்ப மென்மையாக இருக்கும், பிஸ்கட் மாதிரி இருக்கும். அந்த மண் அள்ளி வயிற்று நிரப்புறதுக்காக சாப்பிட்றாங்க. அந்த மாதிரி பட்டினியை அனுபவிச்சா தெரியும் நாம் என்னத்தெல்லாம் சாப்பிடுவோம் அப்படின்ட்டு. அதனால் வந்து அப்போ தானிய உணவுகளை சாப்பிட்டாக்கா வயிற்றை நிரப்பலாம். வயிற்றை நிரப்பிட்டோம் அப்படின்னா வயிற்று நிரப்புறதுக்கு தான் தானிய உணவுகள் இருக்குது. அப்புறம் எதுக்கு வந்து உப்பு போட்டு சாப்பிட, உப்பு இல்லைன்னா கூட பரவாயில்ல, உப்பு இல்லாமல் சமைச்சு அந்த தானிய உணவுகளை சாப்பிட்டாக்கா வயிறு நிரம்பிடுமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை சாப்பிட்டோம் அப்படின்னா அதனால் என்ன ஆகும் அப்படின்னா நம்ம மூலிகைகளை சாப்பிட மாட்டோம், கீரைகளை சாப்பிட மாட்டோம், பழங்களை சாப்பிடுவோம், பழம் கிடச்சா சாப்பிடுவோம், காய்கறிகளை சாப்பிட மாட்டோம், மூலிகைகளை சாப்பிட மாட்டோம், கீரைகளை சாப்பிட மாட்டோம். அப்போ மூலிகைகள்லாம் சாப்பிட்டா தான் நம்ம உடம்புக்கு ஆரோக்கியம் வரும். சின்ன வயசுலேயே அதாவது நோய்களே இல்லாமல் வயிற்றை நிரப்புவதற்காக நம்ம கொஞ்சம் மூலிகைகள் ஒரு அளவோடு நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னு. ஏன்னா அந்த மூலிகையில் ஒரு கைப்பிடி, இந்த மூலிகையில் ஒரு கைப்பிடி, துளசியில் ஒரு கைப்பிடி, மணத்தக்காளி கீரை ஒரு கைப்பிடி, இப்படி கொஞ்சோண்டு வேப்பங்குழந்து இப்படியெல்லாம் சாப்பிட்டா அந்த வயிறு கொஞ்சம் நிறையும். எப்போவா பசிக்கிற மாதிரி இருக்கா ஒரு துளசி இலையை கொஞ்சம் 4 துளசி இலையை பறித்து சாப்பிட்லாம். எப்போவா பசிக்கிற மாதிரி இருக்கா ஒரு மணத்தக்காளி கீரையை சாப்பிடு. அந்த மாதிரி சாப்பிட்டா தான் நம்ம பசிக்காக நம்ம சாப்பிட்றோமோ அது நமக்கு நோயையும் வரவிடாமல் தடுத்து விடும். அப்போ நாம் ஏன் இன்றைக்கி மூலிகைகளெல்லாம் சாப்பிடாமல் இருக்கோம், மூலிகைகளெல்லாம் சாப்பிடாம கீரைகளை கிழங்கு இதெல்லாம் சாப்பிடாமல் இருக்கும், ஏன் காய்கறிகளை பச்சையாக சாப்பிடணும்னா தானிய உணவுகள் நம்மை தடுத்து விடுகிறது. மனித உடல் ஆரோக்கியத்திற்கு தடையாக இருப்பவை தானிய உணவுகள். அது இருக்கிற வரைக்கும் நம்மளால் மூலிகைகளை சாப்பிட முடியாது, மூலிகைகள் மீது நமக்கு மனம் போகாது, கீரைகளை நம்மளால் சாப்பிட முடியாது, அதை நாம் அதனால் வந்து தானிய உணவுகள் என்பது நோய்களுக்கு காரணமாக இருக்கிறது. ஆரோக்கியமான உணவுகளை தடுப்பதற்கு குறுக்க வந்து நிற்குது. நான் இருக்கும்போது நீங்கள் ஏன் கீரையை சாப்பிட்றீங்க அப்படின்னு கேட்குது. நான் இருக்கும்போது நீங்கள் எதுக்கு மூலிகைகளை சாப்பிட்றீங்க, பச்சையாக வயிற்று நிரப்புக்கு தான் நான் தான் இருக்கேன்ல அப்படிங்குது. எது தானிய உணவுகள், அதான் நான் இருக்கேன்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோதுமை அரிசி கேழ்வரகு இதெல்லாம் என்ன சொல்லுது, நான் இருக்க உனக்கு ஏன்பா கவலை, என்ன சாப்பிடு, உன் வயிற்றை நான் சூப்பராக நிரப்பித்தரேன், நீ வந்து மூலிகைகள் அங்கங்கன்னு போவாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இல்லாமல் போனது காரணமே இந்த தானிய உணவுகள் தான். அப்புறம் அந்த தானிய உணவுகளை சாப்பிட்றீங்களா, வயிறு நிறைஞ்சு போச்சா, சரி ஓகே எந்த பிரச்சனையும் இல்லையான்னா புதிய பிரச்சனை வந்து விடுகிறது. என்ன பிரச்சனை வந்துடுதுன்னா இப்போ வலிமை அதிகமாக கிடைச்சிது, உடலில் வலிமை அதிகமாகுது, வன்முறை உணர்ச்சி ஏற்படுது, மனுஷங்க தன்னை வன்மையானவர்கள் நினச்சிக்கிறாங்க. அப்படி நினைக்கும் போது இப்போ யார் பெரியவருங்கிற போட்டி வந்துடுது.
புதிய பிரச்சனை வந்துவிடும். பசிக்காக வயிற்றை நிரப்பணுங்கிறதுக்காக அரிசி கோதுமையெல்லாம் சமைச்சு சாப்பிட்டாங்க, வயிற்றை நிரப்புனாங்க. அப்புறம் நிம்மதியாக ஜாலியாக இருக்க வேண்டியது தானே, இருக்க முடியலையே. இப்போ யார் வலிமையானவர்கள் அப்படிங்கிற போட்டி வந்துடுது. ஏன்னா இதை சாப்பிட்டாக்கா, தானிய உணவுகளை சாப்பிட்டாக்கா உடம்புல பயங்கர வலிமை. மனுஷங்களுக்கு தாங்கள் மனுஷங்க அப்படிங்கிறத உணர மறுக்கிறார்கள். தாங்கள் குரங்கு என்று சொல்ல மறுக்கிறார்கள். சிங்கம், நாங்கள்லாம் சிங்கம், புலி, சிங்க பரம்பரை, புலி, சிங்கப்பெண் அப்படின்னு சொல்லிட்டு சிங்கத்தோட ஒப்பிட்டு சிங்கமாக மாறிவிடுகிறார்கள். இந்த தானிய உணவுகளை சாப்பிட்டா சிங்கமாக, மிருகமாக மாறிவிடுகிறார்கள். தானிய உணவுகளை சாப்பிட்டா மனுஷங்களாக இருக்க மாட்டீங்க, உங்களுடைய குணம் மிருகமாக மாறிவிடும். எப்படி ஒரு உணவை அப்படி மாற்றுமா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்களே. ஏன் தண்ணி அடித்தா கூட ஒரு சாராயத்தை குடித்தாலோ அல்லது ஏன் அதுவும் ஒரு உணவு தானே, வயிற்றுக்குள்ளே தானே போகுது, அதுவும் செரிமானம் செய்யப்படுகிறதுல இறப்பையால். ஒரு சாராயத்தை குடிக்கிறீங்க, அப்போ அது போதை ஏற்பட்டு நீங்கள் என்ன போதை ஒருவரை மாற்றுகிறதா இல்லையா? அப்போ அதுவும் உணவு தான், அது ஒரு போதை உணவு. அதை நம்ம போதைன்னு நம்ம பிரித்து வச்சுருக்கோம். அது ஒரு உணவு தான், உணவில் ஒரு வகை தான் போதை. உள்ளுக்குள் நாம் கொடுக்குறோம், வயிற்றுக்குள் போகுது, வயிற்றுக்குள் போய் அது நம்முடைய குணாதிசயத்தை மாற்றுகிறதா இல்லையா? அதனால் தானிய உணவுகளை சாப்பிட்டாக்கா மனுஷங்க மிருகமாக மாறிவிடுவார்கள். அவர்களுக்கு மிருக பலம் கிடைத்துவிடும். மிருக பலம், ஒரு மிருகம்னா எப்படி பாருங்கள், ஒரு சிறுத்தை என்ன பண்ணும், ஒரு புலி என்ன பண்ணும், அப்படி ஒரு ஆடு மாடு யானையை கூட வீழ்த்திடும். யானையோட தந்திரத்தாலையும் வீழ்த்தும். அப்புறம் ஒரு ஆடு மாடு கழுத்தை கடித்து ஒரு யானையவே ஒரு மாட்டையே காட்டெருமையே வீழ்த்திவிடும். மிருகபலம், மிருகபலத்தை விட மேலான பலத்தை இந்த தானியங்கள் மூலம் மனுஷங்களுக்கு கிடைக்குது. அதனால் தானியங்களை உண்ணக்கூடாது. தானியங்களை உண்டால் உறவு முறை கெட்டு போகும். நம்ம வயிற்றை நிரப்பி என்ன பயன்? நம்ம மகிழ்ச்சியாக வாழ வேண்டாமா? மனித தன்மையோடு வாழ வேண்டாமா? வயிறு நிரம்பினால் மட்டும் போதுமா? வயிறு நிரம்பினா அடுத்து என்ன பிரச்சனை வந்துடுது? சண்டை வந்துடுது. இந்த தானியங்களால் சமைக்கப்பட்ட உணவுகளை சாப்பிட்டு வயிற்றை நிரப்பும்போது பசி ஓய்ந்தது, நிம்மதியாக இருக்கலான்னு பார்த்தா புதிய பிரச்சனை வந்து, யார் வலிமையானவர்? நான் தான் வலிமையானவர், இந்த தெருவுக்கு நான் தான் வலிமையானவன், என்னை பார்த்தா எல்லோரும் அடங்கி நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அடிமைப்படுத்தும் போது, அதில் அடிமைப்படுத்துவதற்கு எளிதாக யார் இருக்காங்கன்னா பெண்களுக்கு ஆண்கள் கிடைத்து விடுகிறார்கள். ஏன்னா பெண்கள் உடல் அளவில் ஆண்களை விட வலிமை குறைந்தவர்களாக இருக்கிறார். உடனே அவங்கள அடக்கி ஒட்டுக்கி அவங்கள அடிமைப்படுத்த ஆரம்பிச்சிடறாங்க. பெண்கள் என்ன பண்ணி ஆரம்பிச்சாங்க, நாங்கள் மட்டும் என்ன சும்மாவா, நீங்கள் மட்டும் தான் எங்களை அடிமைப்படுத்துங்களா, நாங்களும் அடிமைப்படுத்துகிறோம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு பெண்கள், சின்ன வயசில் உள்ள பிள்ளைங்களாம் பெண்கள் இருக்காங்களா அவங்கள போட்டு அடிமைப்படுத்துகிறாங்க. பெண்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, யாரெல்லாம் வலிமை குறைந்தவர்கள் நம்ம அவங்களோட பார்வைக்கு சின்ன வயசு உள்ள ஆண் பிள்ளைகள், ஒரு ஆம்பளை பையன் பிறக்கிறான் அப்படின்னா அவன் ஒரு அம்மாவுக்கு சின்ன பையன் தானே, அவன் உடல் அளவில் அந்த அம்மாவோட வலிமை குறைந்தவன் தானே, சரி 10 வயசு வரைக்கும் அவனை போட்டு அடிப்போம், அவனை அடிமைப்படுத்துவோம் ஒரு 10 வயசு வரைக்கும். அவன் வளர்ந்துட்டான்னா அப்புறம் அவனை அடிக்கக்கூடாது, அவன் திருப்பி அடிக்க ஆரம்பிச்சிருவான். அது மாதிரி பெண் பிள்ளைகளை அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க பெண்கள். பெண் பிள்ளைங்களை அது ஈஸியாக இருக்குது, ஏன்னா சின்ன பிள்ளைகளாக இருக்காங்க, பெண்கள் சின்ன வயசுலேயே அடிமைப்படுத்திடுறாங்க. இந்த மாதிரி உடல் அளவில் உடல் தான் வலிமை எனும் பொழுது இந்த மாதிரி ஒரு நடைமுறை வந்து விடுகிறது. அப்போ தான் இந்த ஆண் சர்வாதிகாரம், பெண் அடிமைத்தனம் என்பது இந்த தானிய உணவுகளை சாப்பிட்டதால் ஏற்பட்ட ஒரு குணாதிசய மாற்றம் என்று தான் சொல்லுவோம். அதனால் தானிய உணவுகள் என்பது ஒரு அபாயகரமான உணவு. அதை நீங்கள் மகிழ்ச்சியாக வாழணுமா, உயிரோடு வாழணுமா? உயிரோட கூட வாழ முடியாது. நீங்கள் தானியங்களை சாப்பிட்டீங்கன்னா உயிரோட கூட வாழ முடியாது, ஏன்னா சண்டை போட்டே செத்து போயிடுவீங்க. அதற்கு இது நாள் வரையில் உள்ள மனித வாழ்க்கையே சாட்சி. போர்கள்லாம் நடைபெற்றதுக்கு காரணமே தானிய உணவுகள் தான். போர்களில் ஈடுபடும் போது நெடுந்தொலைவு கடல் கடந்துலாம் போரிட்ட கதையெல்லாம் இருக்குது. பல 1000 கிலோமீட்டர் தாண்டி கூட இவங்க பெரும் படையோடு போயிடுவாங்க. எதை நம்பி போவாங்க? தானியங்களை சுமந்து செல்வார்கள். எங்கெங்கே நிற்கிதோ அங்கெல்லாம் தானியத்தை சமைச்சு சாப்பிட்டுட்டு அவங்க போயிட்டே இருப்பாங்க. தானியங்கள் எல்லாமே ஒரு காய்கறிகளை சாப்பிட்டுட்டு பெரும்படையோடு எங்கேயும் போரிட முடியாது. காய்கறிகள்லாம் கிடைக்காது. எப்படி கிடைக்கும்? அழுகி போயிடும் ஒரு வாரத்தில். ஆனால் தானியங்களை நீங்கள் சுமந்து செல்லலாம். 1 வருஷத்துக்கு வச்சுருக்கலாம், 2 வருஷத்துக்கு வச்சுருக்கலாம், அது பாட்டு கிடக்கும் தானியங்கள் என்பது. அப்போ இந்த போரிடுவதற்கு காரணமே தானிய உணவுகள் தான். மாமிச உணவை நம்பி இவங்க போரிட போக முடியாது. போகிற இடத்துல ஏதாவது வேட்டையாடி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு கூட வேட்டையாடியும் சாப்பிடுவாங்க, ஆனால் அது கிடைக்கும்னு சொல்ல முடியாதுல்ல. ஆனால் தானிய உணவுகள் நம்பகமான உணவுகள். போரிடுகிற அந்த வீரர்களுக்கு போகிற இடத்துல போய் சமைச்சு சாப்பிட்டுக்கலாம். அப்புறம் மக்கள் இந்த தானிய உணவுகளில் எதுக்காக நல்ல வலிமை ஏற்படுகிறது, அப்புறம் இந்த உணவு பஞ்சத்தை தடுக்கிறது, சேமித்து வச்சுக்கலாம் அப்படின்னு நினச்சாங்க.
ஆனால் அது செய்கிற வேலையை பாருங்கள், அது வந்து சோம்பேறித்தன உணவுகள், சோம்பேறித்தனத்தை தான் ஏற்படுத்தும். நீங்கள் வந்து என்ன காரணத்துக்காக தானிய உணவுகளை உற்பத்தி பண்ணுவீங்க? அரிசி கோதுமையை உற்பத்தி பண்ணிட்டா ஒரு வருஷத்துக்கு ஜாலியாக இருக்கலாம், வேலைக்கே போக வேண்டாம். இப்போ பணம் மாதிரி தான், பணம் தானியம் ரெண்டும் ஒன்று தான். பணத்தை நீங்கள் சேர்த்து வச்சிட்டிங்க அப்படின்னா அது பாட்டுக்கு வட்டி போட்டுட்ருக்கோம். இல்லை நிறைய பணம் இருக்குது, கோடி ரூபா பணம் இருக்குது அப்படின்னா மாதம் 25,000 எடுத்து ஒரு 50, 60 வருஷம் 100 வருஷத்துக்கு கூட நீங்கள் சமாளிக்கலாம். 1 கோடி ரூபாயை வச்சு 100 வருஷத்துக்கு கூட மாதம் 20,000 எடுத்திங்கன்னா வேலைக்கே போகாமல் சாப்பிட்லாம், வீட்டிலே இருந்துக்கலாம். அப்போ அது பணம் என்பது சோம்பேறித்தனத்தை உருவாக்குது. அதே போல் தான் தானிய உணவுகளும் 2 வருஷத்துக்கு தேவையான தானியங்களை நீங்கள் சேர்த்து வச்சிட்டிங்கன்னா 2 வருஷத்துக்கு வேலைக்கு போக வேண்டாம், உற்பத்தி பண்ணுறீங்க. ஒரு மாதம் கஷ்டப்பட்டு உற்பத்தி பண்ணுறீங்க. 2 வருஷத்துக்கு தேவையான தானியங்களெல்லாம் களவாண்டுட்டு போன போர்கள் நடைபெறும் போது நெல் மூட்டைகளை அங்கே வந்து குடோனில் வந்து அரசர்கள் குடோனில் வச்சுருப்பாங்க. நெல்கள் தானியங்கள் 2 வருஷத்துக்கு தேவையான தானியங்களெல்லாம் அவசர காலம் வரும்போது மக்களுக்கு கொடுக்கணும் அல்லது படை வீரர்களுக்கு கொடுக்கணுங்கிறதுக்காக தானியங்களை சேமித்து வச்சுருப்பாங்க. அதை திருடிட்டு போகிற கதையெல்லாம் இருக்கும். போர் வீரர்கள் ஒரு நாட்டை வந்து வெற்றி கொள்ளும்போது அந்த நாட்டில் உள்ள அந்த குடோனில் போயிட்டு என்னென்ன தானியங்கள் இருக்கோ அதை எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி தானியங்கள் வந்து நீங்கள் சேர்த்து வச்சிட்டிங்கன்னா 2 வருஷத்துக்கு கஷ்டப்பட்டு 1 மாதம் உழைக்கணும். 1 மாதம் உழைச்சி ஒரு 6 மாதத்தில் நெல் வந்து விளைஞ்சிடுச்சுன்னா அதை அறுவடை பண்ணி நிறைய சேர்த்து வச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு 6 மாதம் கஷ்டப்பட்டு உழைச்சி சேர்த்து வச்சிட்டிங்கன்னா ஒரு 2 வருஷத்துக்கு தேவையான நெல்மணிகள் ஒவ்வொரு வீட்லேயும் இருக்கும். 2 வருஷத்துக்கு ஜாலியாக இருக்கலாம், நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்னு நினச்சி அந்த தானியங்களை சேர்த்தாங்க. ஆனால் தானியங்களை தினம் உழைக்க வேண்டியது. அப்போ என்ன ஆகுது போகுதுன்னா மக்களுக்கு தினம் உழைக்கணுங்கிற எண்ணம் இருந்தாலும் ஒரு நெருக்கடி இல்லைல்ல, ஒரு கவலை இல்லைல்ல, நாளைக்கு உணவுக்கு என்ன பண்ணுறதுங்கிற கவலை இல்லாமல் வேலைக்கு போக ஆரம்பித்தாங்க. வேலைக்கு போகிறாங்க, ஆனால் நாளைக்கு உணவுக்கு என்ன பண்ணுறது அப்படிங்கிற கவலையோடு போகல. அவங்க தானியங்களை உற்பத்தி பண்ணுகிற நடைமுறை வந்தப்போ மக்கள் வேலைக்கு போனாங்க, டெய்லி விவசாயம் பார்த்து நெல்மணிகளையும் கேழ்வரகையும் உற்பத்தி பண்ணாங்க. ஆனால் இன்றைக்கி உணவுக்கு என்ன பண்ணுறது, நாளைக்கு உணவுக்கு என்ன பண்ணுறதுங்கிற மனநிலையோட போல உற்பத்தி பண்ணணும், அவ்வளோதான். ஒரு பயத்தோடு போகணுமா இல்லையா? நீ உணவை தேடி போகிற, உணவு கிடைக்குமா கிடைக்காதா, இன்றைய பசி அது போக்குமா போக்காதா, நாளைக்கு உணவு கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற ஒரு பயம் உனக்கு இருக்கணும்ல. உணவை தேடி போகிறதோட அந்த அடிப்படை அதுதானே ஒரு உணர்வுபூர்வமான அணுகுமுறையாக இருக்க முடியும். ஆனால் இவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்க, விவசாயிகள் எல்லாமே தோட்டத்துக்கு போகிறாங்க. கடந்த காலங்களில் நான் சொல்கிறேன், இப்போ இல்லை, ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்னாடி, 100 வருஷத்துக்கு முன்னாடி கூட இப்போ கூட விவசாயிகள் தோட்டத்துக்கு போகிறாங்க, விவசாயம் பார்க்க போகிறாங்க. இன்றைக்கி வயிற்று நிரப்ப வேண்டும், நாளைக்கு வயிற்று நிரப்ப வேண்டும், நாளைய பசிக்கு என்ன செய்வது, நாளைக்கு குழந்தைகளுக்கு என்ன செய்வது, அப்படி பயந்துக்கிட்டலாம் போல். நாளைக்கு கிடைச்சா கிடைக்குது, ஏன்னா வீட்டில் தானியங்கள் இருக்குது. வீட்டில் உங்களுக்கு தானியங்கள் இருக்குது. அதனால் போயிட்டு நீங்கள் இன்றைக்கி கிடைக்குமோ கிடைக்காதோ அப்படிங்க, இன்றைக்கி வேலைக்கு போகிற மாதிரி வழக்கமாக ஒரு ஆஃபீஸுக்கு வேலைக்கு போகிற மாதிரி வேலைக்கு போயிட்டு வந்துடு. ஆனால் உனக்கு பயம் தேவையில்லை, பயம் இல்லாமல் வேலைக்கு போகிறாங்க, கவலை இல்லாமல் வேலைக்கு போகிறாங்க. ஏன்னா வீட்டில் தானியங்கள் இருக்குது, பணம் இருக்குது, பணத்தை கொடுத்தா 1 கிலோ அரிசி கிடச்சிரும். அதனால் அரிசி வச்சு சமைச்சு சாப்பிட்டுக்கலாம், பயமே இல்லாமல் வேலைக்கு போயிட்டு வந்துட்டுருக்காங்க, கவலையே இல்லாமல். உணவு கிடைக்குமா கிடைக்காதா, உணவு பஞ்சம் குறித்த கவலையே இல்லாமல் வேலைக்கு போயிட்டுருக்காங்க. ஒரு உணர்வுபூர்வமான அணுகுமுறை இல்லை. ஒரு உணவை தேடும்போது ஒரு உணர்வுபூர்வமான அணுகுமுறை இருக்கணும். இன்றைக்கி உணவு கிடைக்குமா கிடைக்காதா, ஒரு பயம் இருக்கணும். ஆனால் இங்கே என்ன தானியங்களை உற்பத்தி பண்ணுற அந்த நடைமுறை வரதுனால வீட்டில் தானியங்கள் நிறையா இருக்குது, கடைகளில் இருக்குது, காசு கொடுத்து வாங்கிக்கலாம், பணம் கொடுத்து வாங்கிக்கலாம். அதனால் இவங்க தோட்டத்துக்கு போகும்போது விவசாயம் பண்ணும்போது எந்தவித கவலையுமே இல்லாமல் போகிறாங்க. ஒரு பயம் இல்லை, உணவு கிடைக்குமா கிடைக்காதாங்கிற கவலையே இல்லை. காரணம் இந்த தானியங்கள் குழப்புது. அப்போ நம்ம ஏன் வேலைக்கு போகிறோம், வேலை செய்வதற்கு என்ன மனநிலை நமக்கு தேவை, ஒரு பசியோடு போகணும், அப்போ தான் அந்த உணவை தேடுவீங்க. எல்லாம் நல்லா சாப்பிட்டுட்டு போகிறாங்க. உணவை தேடுறதுக்காக ஒரு சிங்கம் வேட்டையாட போகுதுன்னா பசியோடு இருக்கும்போது தான் வேட்டையாடும், உணவை தேடும். ஒரு மாடு புல் மேயுதுன்னா பசியோடு தான் மேயும், நல்லா சாப்பிட்டுச்சுன்னா படுத்து தூங்கிடும். அது மாதிரி இங்கே மக்களுக்கு குழப்பம் வந்துருச்சு. நாம் ஏன் வேலைக்கு போகிறோம், நம்ம வீட்டில் உணவு இருக்குது, உணவு கிடைக்குமா கிடைக்காதாங்கிற கவலை நமக்கு இல்லை, ஆனால் நம்ம வேலைக்கு போகிறோம். குழப்பம் வந்துடுது, ஒரு குழப்பமான நடைமுறை விடுகிறது. நல்லா சாப்பிட்டுட்டு வேலைக்கு போகிறாங்க, வேலையை கஷ்டப்பட்டு செய்கிறாங்க, செய்ய முடியாமல் செய்கிறாங்க. ஏன் நீ நல்லா சாப்பிட்டுட்ட அப்படிங்கும்போது உணவை தேடுவதற்காக தான் நீ ஒரு வேலையை செய்கிற அப்படின்னா நீ தான் நல்லா சாப்பிட்டுட்டு தானே போகிற. காலையிலே டிஃபனுங்கிற பேரில் 7-8 இட்லியை சாப்பிட்டுட்டு தான் நீ போகிற. அப்படி இருக்கும்போது
உனக்கு அந்த உணவை தேடுவதில் உனக்கு உணர்வுபூர்வமான அணுகுமுறை, உங்கள் மனசு ஒட்ட மாட்டேங்குது. அந்த வேலை செய்யவே உனக்கு மனசு வர மாட்டேங்குது. பசியோடு போனால் தான் ஒரு வேலை செய்ய முடியும், ஒரு தொழிலை செய்ய முடியும் காலையில். ஏன்னா நல்லா சாப்பிட்டுட்டு தான் போகிற. அப்படி இருக்கும்போது நீ எப்படி அந்த வேலையை உணர்வுபூர்வமாக செய்வ? இப்படி குழப்பங்கள் ஏற்படுது. இந்த தானியங்களால் தானிய உணவுகளை நாம் சாப்பிட்ற அந்த வழக்கத்தினால குழப்பங்கள் ஏற்படுது. ஒரு குழப்பத்தோடு ஒரு வேலையை செய்கிறோம். வேலை செய்கிற இடத்துல போனால் நீ வேலையை செய்ய மாட்டேங்கிற, தேவையில்லாத விஷயங்களை பேசுகிற, தேவையில்லாத பிரச்சனைகளை உருவாக்குற. காரணம் என்னென்னா, நீ நல்லா சாப்பிட்டுட்ட, உன்ட்ட பசி இல்லை உடம்புல, வேலையில், அதனால் உன்னால் கவனம் செலுத்த முடியல. மன ஒருமைப்பாடு என்பது உனக்கு வர மாட்டேங்குது. ஏன்னா நீ நல்லா சாப்பிட்டுட்டு போகிற. வேலை செய்கிற இடத்துல மன ஒருமைப்பாடு இருக்கணும்னா நீ நல்லா பசியோடு போகணும். அப்போ தான் உனக்கு மன ஒருமைப்பாடு வரும். நல்ல அப்போ தான், ஏன்னா வேலை என்பது உணவுக்காக தான், தவிர்க்க முடியாத தேவை என்பது உணவு தான். அப்புறம் பிற தேவைகளையும் நம்ம பூர்த்தி பண்ணிடுறோம், ஆடை தேவைகளை பூர்த்தி பண்ணிக்கிறோம். ஆனால் தினம் நமக்கு உணவு தேவை. தினம் நம்ம ஆடைகளை போய் கடைகளை வாங்குறதில்ல, ட்ரெஸ் எல்லாம் கடையில் வாங்குறதில்ல. ஆக இந்த தானியங்கள் நம்ம வாழ்க்கையை குழப்புது, நம்ம மனநிலையை குழப்புகிற உணவுகளாக இருக்கிறது. அந்த மாதிரி, ஏன்னா தானிய உணவுகளை உற்பத்தி பண்ணுறதுக்கு உடம்புல வலிமையும் அதிகமாக தேவை. அதனால் நீங்கள் சாப்பிட்டுட்டு தான் போகணும். பசியோடு போய் நீங்கள் செய்கிற வேலை இது கிடையாது. தானிய உணவு நீங்கள் நெல், கோதுமை இதெல்லாம் உற்பத்தி பண்ணுறீங்கன்னு வைங்களா, இதுக்கு முரட்டுத்தனமான வலிமையும் தேவை. ஏறு பிடிச்சி நிலத்தில் உழுது மணிக்கணக்காக களை எடுத்து வாய்க்கால் வெட்டணும். இப்படி ஒரு கடினமான வேலை எதுனா தானியங்களை உற்பத்தி பண்ணுறது. நீங்கள் பழங்கள் காய்கறிகளை உற்பத்தி பண்ணுறீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு மாமரத்தையோ கொய்யா மரத்தையோ நட்டுறீங்க, அது வளர்ந்து தண்ணி ஊற்றுறீங்க, பெருசாக அதில் பராமரிப்பு ஒன்றுமே கிடையாது. மென்மையான தொழில். அப்போ பசியோடு வேலை செய்வதற்கு எந்த தொழில் தேவை? மென்மையான தொழில் தேவை. கஷ்டமான தொழிலில் நீங்கள் பசியோடு போய் வேலை செஞ்சீங்கன்னா உங்களால் வேலை செய்ய முடியாது. கஷ்டமான தொழில் இந்த தானியங்களை உற்பத்தி பண்ணுறது, விவசாய தொழில். அதை நீங்கள் உற்பத்தி பண்ணும்போது உங்களுக்கு உடம்புல வலிமை தேவை. அதனால தான் சாப்பிட்டுட்டு போகிறாங்க. ஏன் சாப்பிட்டு போகிறாங்கன்னா, மம்பட்டியை பிடிச்சி வெட்டணும், கலப்பை எடுத்து உழணும், இப்படி ரொம்பவும் கஷ்டப்பட்டு செய்கிற வேலை. மணிக்கணக்கு அதில் வரை 8 மணி. அதனால் உடம்புல தெம்பு தேவைன்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு போகிறாங்க. நீ சாப்பிட்டு போனாலும் சரி, உனக்கு அந்த குழப்பம் வரதான் செய்யும். ஏன்னா பசியோடு தான் போகணும், வேலை செய்யும்போது பசியோடு போகணும். ஆனால் நீ நல்லா சாப்பிட்டு ஏன் போகிறேன்னா, அந்த வேலையை நீ பசியோடு செய்ய முடியாது. இந்த விவசாய தானியங்களை உற்பத்தி பண்ணுற அந்த விவசாய வேலையை நீ பசியோடு போய் செய்ய முடியாது. பசியோடு போய் செய்யணும் அப்படின்னா, நீ சாப்பிடாமல் போய் செய்யணும்னா அந்த வேலை மென்மையான வேலையாக இருக்கணும், எளிதான வேலையாக இருக்கணும். விவசாயம் என்பது எளிதாக இருக்க வேண்டும். விவசாயம் கடினமாக மாறும்போது தான், கடினமாக உடல் உழைப்பு அதற்கு தேவை எனும்போது தான் மக்கள் சாப்பிட்டுட்டு வேலைக்கு போகிற வழக்கமே வந்துச்சு. நல்ல காலங்காலத்தில் நல்ல ஒரு கஞ்சி நிறைய குடிச்சிட்டு போனால் தான் அந்த வேலையை செய்ய முடியும் அவங்களால. அப்படி ஒரு வழக்கம் வந்துச்சு. ஏன்னா உடல் வலிமை தேவை இந்த முரட்டுத்தனமாக விவசாயம் பண்ணும்போது. இந்த மாதிரி குழப்பங்கள் விடுகிறது. தானிய உணவுகளை உற்பத்தி பண்ணும்போது குழப்பங்கள் விடுகிறது. அதனால் தானிய உணவுகள் என்பது, நம்ம தானிய உணவுகளை சாப்பிட்டுட்டு நிம்மதியாக இருக்கலான்னு பார்த்தா, இப்போ யார் வலிமையானவர்? இப்போ உடம்புல பயங்கர வலிமை வந்துடுது தானிய உணவுகளை சாப்பிட்றதுனால. சரிப்பா, கஷ்டப்பட்டு உற்பத்தி பண்ணி வச்சிடலாம் தானியங்களை அப்படின்னா, இப்போ புதிய பிரச்சனை விடுகிறது. என்னென்னா, அதை நல்லா சாப்பிடும்போது உடம்புல பயங்கர வலிமை விடுகிறது. இப்போ சோள கதிரெலாம் இருக்குது, அதுக்கெல்லாம் நிறைய தண்ணி ஊற்றணும். நெல்லுக்கு தான் நிறைய தண்ணி தேவை, எப்போவும் தண்ணி தேங்கி இருக்கணும் அந்த வயல்வெளிகளில். ஆனால் சோள கதிருக்கு அவ்வளோ தண்ணி தேவையில்லை. சோளத்தெல்லாம் உற்பத்தி பண்ணி வச்சுட்டு அதை சாப்பிட்லாம் அப்படின்னு பார்த்தா, இப்போ அதை சாப்பிட்டாக்கா உடம்புல அதுக்கு தண்ணி குறைவாகத்தான் தேவை. ஆனால் அதே நேரத்தில் அதை சாப்பிட்டாக்கா உடம்புல பயங்கர வலிமை விடுகிறது. வலிமை வந்தவுடனே மனுஷங்க என்ன பண்ணுறாங்க, தங்களுடைய மென்மைத்தன்மை, மனிதத்தன்மை இழந்து விடுகிறார்கள். இழந்து விட்டவுடனே இப்போ யார் வலிமையானவர்கள்? நான் தான் வலிமையானவன் அப்படிங்கிற போட்டி விடு. உடல் வலிமையை அடிப்படையாக கொண்ட ஒரு போட்டி, உடல் வலிமை தான் வலிமை அப்படிங்கிற போட்டி விடுகிறது. அப்போ பெண்கள் அவர்கள் இயல்பாகவே தோற்று விடுகிறார்கள். ஆண்களை விட வலிமை குறைந்தவர்கள் உடல் அளவில் அவர்கள் தோற்று விடுவார்கள். அப்புறம் ஆண்களில் வயதானவர்கள் மரியாதை இழந்து போவார்கள். யார் உடல் வலிமை அதிகமாக இருப்பாங்கன்னா, இளைஞர்கள். ஒரு 18 வயசுக்கு மேலே ஒரு 50 வயசு கீழே இவங்க தான் இந்த ஆண்கள் தான் உடல் அளவில் வலிமையாக இருப்பார்கள். மற்றவர்கள் ஒரு 18 வயசு கீழே போனால் அவங்க சின்ன பசங்களாக இருப்பாங்க. ஒரு 18 வயசு 16 வயசு கீழே போனால் அந்த பசங்க சின்ன பசங்களாக இருப்பாங்களா, அவங்கள பெற்றோர்கள் போட்டு அடிப்பாங்க. ஏன்னா அவன் சின்ன பையனாக இருக்கான், உடம்புல வலிமை குறைவாக இருக்குது. அதனால் அந்த வரைக்கும் ஒரு 16 பிறந்ததுலேருந்து ஒரு 16 வயசு வரைக்கும் அவனை போட்டு அடிச்சிக்கலாம், திட்டிக்கலாம், அவமானப்படுத்திக்கலாம். 18 வயசுக்கு மேலே அவனை கை வைக்க முடியாது. அவன் 16 வருஷமாக அடி வாங்கியிருப்பான், திருப்பி அடிச்சிருவான் ஒரு 18 வயசில். அதனால் பெற்றோர்கள் தோளுக்கு மேலே வளர்ந்துட்டா அவனை அடிக்காத, திருப்பி அடிப்பான். அது மாதிரி பெண் பிள்ளைகள், அம்மா என்ன பண்ணுறாங்க, பெண்கள் என்ன பண்ணுறாங்க, நம்மளாம் ஆம்பளைங்க அடிக்கிறாங்க,
ஏன்னா அவங்க நம்மளை விட உடல் வலிமையில் யார் குறைஞ்சவங்க அப்படின்னு பெண்கள் தேடுறாங்க. அப்படி தேடும்போது ஒரு 16 வயசு கீழே உள்ள ஆண் பிள்ளைகள் அவங்கள போட்டு பெண்கள் அடிக்கிறாங்க. அம்மாவாக இருக்கிற பெண்கள், அக்காவாக இருக்கிற பெண்கள், இவங்களாம் வந்து சின்ன வயசு ஆண் பிள்ளைகளை போட்டு அடிப்பாங்க. அப்புறம் வந்து பெண் பிள்ளைகளை போட்டு அடிப்பாங்க. சின்ன வயசு இருக்கிற பெண் பிள்ளைகள் அவங்கள போட்டு அடிப்பாங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு வழக்கம், இதுதான் வந்து ஒரு பெண் அடிமைத்தனம், ஆண் சர்வாதிகார நடைமுறைக்கு. அதனால் இந்த தானிய உணவுகள் காரணமாக இருக்குது. தானிய உணவுகள் என்பது மனித வாழ்க்கை முறையை கெடுத்து விடுகிறது. நல்லா சாப்பிட்டுட்டு பாதுகாப்பாக வாழ முடியலையே, சண்டைகள் வந்து விடுகிறது. அப்போ வந்து தானிய உணவுகளை ஏன் சாப்பிடக்கூடாது என்பது தெரிந்து விடுகிறதா? வயிற்றை நிரப்புவதற்காக நீங்கள் தானியங்களை சாப்பிட்டீங்கன்னா மனுஷ வாழ்க்கை கெட்டு போகும். அதனால் நம்முடைய கவனம் தானியங்களை சாப்பிடக்கூடாது என்பதில் அதை ஒரு கொள்கையாக கடைபிடிக்கணும். அதாவது இன்னும் போனால் தானிய உணவுகளை சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு பேச்சு வராது, ஏன்னா பேச்சில் வன்முறை கலந்துருச்சு. அதற்கு பேசாமலே இருக்கலாமே. மக்கள் ஏன் பேசாமல் இருக்காங்க அப்படின்னா, நிறைய பேர் உறவு முறையை கொண்டாடுவதில்லை. பக்கத்து வீட்டுக்காரங்களாக இருந்தாலும் சரி, ஒரே வீட்டில் இருந்தாலும் சரி, ஒருவருக்கொருவர் ஆர்வத்தோடு பேசுறதில்லை. பேசினா ஜாலியாக இருக்கலாமே, மகிழ்ச்சியாக இருக்கலாமே. அன்பை வெளிப்படுத்துவதற்கு பேசுதல் என்பது அதுதானே ஊடகம். நல்லா பேசலாமே அப்படின்னு பார்த்தா பேச்சில் தான் அந்த தானிய உணவுகளை சாப்பிட்டீங்க. அப்போ இப்போ வந்து உடலில் வலிமை ஏற்பட்டு விடுகிறது. யார் வலிமையானவர் என்கிற அந்த போட்டி வந்து விடுகிறது. அப்போ ஆண்கள் இயல்பாகவே பெண்களுக்கு அடங்க மறுத்து விடுவார்கள். தானிய உணவுகளை சாப்பிட்டா பெண்களுக்கு ஆண்கள் அடங்க பணியை மறுத்து விடுவார்கள். பெண்களை பணியை வைத்து விடுவார்கள் ஆண்கள். வீட்டுக்குள்ளே வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்க மாட்டேங்கிறாங்க. பேசினா சண்டை தான் வரும், யார் வலிமையானவர் அப்படிங்கிற போட்டி வந்து விடுகிறது. அதனால் பேசிக்க மாட்டேங்கிறாங்க. அதனால் வயிற்று நிரப்புறதுக்காக நீ தானிய உணவுகளை தேர்ந்தெடுத்தா என்ன கேடெல்லாம் வருது பாருங்கள். வாழ்வில் வன்முறை வந்து விடுகிறது. அன்பு பாசத்தை வெளிப்படுத்த முடியவில்லை. அப்புறம் வந்து தானிய உணவுகள் என்ன பண்ணுதுன்னா, மூலிகை உணவுகளை சாப்பிட்றதுக்கு தடையாக இருக்குது. தானிய உணவு இருக்கிற வரைக்கும் நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருக்கவே இருக்காது. தானிய உணவுகளை நீங்கள் சாப்பிடுவதை தவிர்த்தால் மட்டும்தான் வேறு என்ன உணவுகளை சாப்பிடலாம் அப்படின்னு அந்த தேடல் உங்ககிட்ட இருக்கும். அந்த தேடலின் அடிப்படையில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, வயிற்றை நிரப்புவதற்காக இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் சரி, இப்போவும் சரி, நீங்கள் வந்து மூலிகைகளை சாப்பிடுவீங்க, கீரைகளை சாப்பிடுவீங்க, காய்கறிகளை சாப்பிடுவீங்க. வேறு வழி இல்லாமல் அதுக்கு ஒரு பெரிய சகிப்புத்தன்மை தேவை. காய்கறிகளை போய் எப்படி சாப்பிட்றது, மூலிகைகளை போய் எப்படி சாப்பிட்றது, கீரைகளை போய் சாப்பிட்டு தான் ஆகணும், வேறு வழி இல்லை. அப்படி ஒரு நிர்பந்தம், நெருக்கடியை உணர்ந்து நீங்கள் சாப்பிடணும். அப்படி இல்லாமல் நீங்கள் தானிய உணவுகளை சாப்பிட்டீங்க என்ன ஆனால் மனசு கெட்டு போயிடும், வாழ்க்கை கெட்டு போயிடும், நோய் வந்துடும். அதுக்கு வந்து இப்போ நோய் வந்த பிறகு என்ன பண்ணுறாங்க, எல்லோரும் பத்தியம் இருக்காங்க, அதை சாப்பிடக்கூடாது, இது சாப்பிடக்கூடாது, டீ இல்லை, சர்க்கரை இல்லை, டீ சாப்பிட்றாங்க. நோய் வந்த பிறகு எவ்வளோ கஷ்டம். அந்த உணவு முறை வந்து ஒன்று கடினமாக மாறுதா இல்லையா? அது முன்னாடியே, நோய் வர்றதுக்கு முன்னாடியே பண்ணணும். ஆனால் நம்ம வந்து மாமிச உணவுகளை சாப்பிடக்கூடாது, மீன் உணவுகளை சாப்பிட, இதெல்லாம் சாப்பிட்டாக்கா உடல் வலிமை பெரிது. உடல் வலிமை தான் இந்த உலகத்தில் பெறுது. உணர்வு என்பது இப்போ ஆண்களின் உடல் வலிமை தான் அது பெருசு, பெண்களுடைய உணர்வு வலிமை என்பது அது சிறுசு. பெண்கள்கிட்டையும் உடல் வலிமை இருக்கும். உடல் வலிமை பொதுவானது. ஆனால் ஒரு பெண்ணுக்கும் வந்து நல்ல உறுதியாக இருக்குது உடம்பு, அது ஆணுக்கும் உறுதியாக இருந்தாலும் பெண்ணின் உடல் வலிமையில் ஒரு மென்மைத்தன்மை இருக்கும். அதனால் வந்து ஆணின் உடல் வலிமை, பெண் வந்து உடல் வலிமையை காட்டி ஆணை வந்து அடிமைப்படுத்த முடியாது. ஆனால் உணர்வு வலிமை, அன்பு, பாசம், அதை தான் காட்டி அதற்கு தான் ஆண் வந்து பெண்ணிற்கு அடிமையாகும். அதனால் எது பெரிது, உணர்வு வலிமை பெரிதா, உடல் வலிமை பெரிதா அப்படின்னா உணர்வு வலிமை தான் பெரிது. பெண்களுக்கு ஆண்கள் பணிவடையும் போது அங்கே வந்து மனித வாழ்க்கையில் அமைதி ஏற்படுகிறது, பெண்களுக்கு பாதுகாப்பு கிடைக்குது, பெண்களுக்கு மரியாதை கிடைக்குது. அதனால் பெண்கள் வந்து ஆண்களை கண்டிப்பாக பெண்களிடம் ஆண்கள் பணிவடையும் போது தங்களிடம் பணிவடைகிற ஆண்களை அவமானப்படுத்த பெண்களால் ஒருபோதும் முடியாது. ஏன்னா ஆண்களுக்கு தங்களை பாதுகாத்து கொள்ள ஆண்களுக்கு தெரியும். ஒருவேளை பெண்களிடம் அதிகாரத்தை கொடுத்துறாங்க, நான் உங்கள்கிட்ட பணிவடைகிறோம், ஆண்களாகிய நாங்கள் உங்களிடம் பணிவடைகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பெண்கள்கிட்ட ஆண்கள் தங்களுடைய அதிகாரத்தை கொடுத்துட்றாங்க. பெண்களிடம் ஆண்கள் பணிவடையும் போது நம்மிடம் பணிவடைகிற ஆண்களை வந்து பெண்கள் வந்து அடிமைப்படுத்த மாட்டார்கள், அவமானப்படுத்த மாட்டார்கள். ஏன்னா அவமானப்படுத்தினா ஆண் வந்து பணிவடைய மாட்டான். அதனால் ஆணின் பணிவு ரொம்ப முக்கியத்துவமானது பெண்களுக்கு. அப்படிங்கும்போது அதோட அருமை பெண்களுக்கு தான் தெரியும். அதனால் வந்து பெண்களிடம் பணிவாக நடந்து கொள்கிற ஆண்களை பெண்கள் வந்து அடிமைப்படுத்த மாட்டாங்க, அவமானப்படுத்த மாட்டாங்க. ஆனால் வந்து ஆண்களிடம் பெண்கள் பணிவாக நடந்து கொண்டால் என்னென்ன பண்ணுவாங்கன்னு நமக்கு தெரியும்.
பெண்கள் வந்து ஆண்கள்கிட்ட போய் பணிவாக நடந்தால் என்னென்ன பண்ணுவாங்கன்னு தெரியும். அடிமைப்படுத்துவாங்க, அவமானப்படுத்துவாங்க, எல்லாமே தெரியும். இது வரைக்கும் அதான் நடந்துகிட்ருக்கு. அதனால தான் எது பாதுகாப்பானதுன்னா பெண்களுக்கு ஆண்கள் பணிவாக நடப்பது பாதுகாப்பானது. அதுக்கு என்ன உணவு சாப்பிட்ணும் அப்படின்னா தானிய உணவுகளை சாப்பிடக்கூடாது. இப்போ தினம் தானிய உணவுகளை சாப்பிடக்கூடாது அப்படின்னா இப்போ மிகப்பெரிய நெருக்கடி வந்து விடுகிறது. என்னென்னாக்கா நெல், கோதுமை இதெல்லாம் உற்பத்தி பண்ணாதீங்க, பச்சையாக கூட சாப்பிடாதீங்க. நான் ஏற்கனவே சொன்னேன் பச்சையாக சாப்பிடுங்கன்னு சொன்னேன். அதில் கார்போஹைட்ரேட் இருக்குது, அது இருக்குதுன்னு சாப்பிடாதீங்க. இந்த கதையெல்லாம் விடாதீங்க. கார்போஹைட்ரேட் நமக்கு தேவை, உடம்புக்கு தேவை அப்படின்னு சொல்லாதீங்க. ஏன்னா குதிரையெல்லாம் புல்லை தான் திங்குது, அதுக்கு கார்போஹைட்ரேட் தேவை இல்லையா? அதோட எலும்புகள் எவ்வளோ வலிமையாக இருக்குது. மாடெல்லாம் புல்லை தான் திங்குது, அதுன்னு அரிசியை திங்குது. மாடு வந்து புல்லை திங்குது. இப்படி புல்லை மட்டுமே தின்று வளர்கிற அதில் உடம்புலாம் எப்படி இருக்குது? ஒரு யானையை பாருங்கள், அதனால் அரிசி சாப்பிட்டுட்ருக்காங்க. நாம் தான் கொடுப்போம். அது காடுகளில் வாழ்கிற அந்த யானைகள் வெறும் புல்லையும் இலைதழைகளை தான் சாப்பிடுது. அதனால் வந்து கார்போஹைட்ரேட் தேவை, அது தேவை, இது தேவை, அப்படின்னு சொல்லிட்டு தான் மாமிசத்தை சாப்பிட்றது. பார்த்திங்கன்னா சைனாக்காரங்களாம் பார்த்திங்கன்னா கண்டதையும் தின்னுட்டுருக்காங்க. ஏன்னா அது காரணமாக என்ன சொல்கிறாங்கன்னா அதில் அது இருக்குது, இதில் இருக்குது, இந்த விட்டமின் இருக்குது, அந்த விட்டமின் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டதையும் தின்னுட்டுருக்காங்க. அதனால் வந்து முதல்ல வந்து நம்ம மனிதத்தன்மையை பாதுகாக்கிற உணவுகளை மட்டும்தான் சாப்பிட்ணும். நீங்கள் தானிய உணவுகளை சாப்பிட்றது, மாமிசத்தை சாப்பிட்றது விஷத்தை சாப்பிட்றதுக்கு சமானம். ஏன்னா மனிதத்தன்மை செத்து போயிடும். நீங்கள் தானிய உணவுகளை சாப்பிட்டீங்கன்னா மனிதத்தன்மை செத்து போயிடும். மாமிச உணவுகளை சாப்பிட்டீங்கன்னா மனிதத்தன்மை செத்து போயிடும், மென்மைத்தன்மை செத்து போயிடும், ஆரோக்கியம் செத்து போயிடும். ஏன்னா இந்த உணவுகள் தான் நம்ம வந்து இந்த தானிய உணவுகளும் மாமிச உணவுகளும் மீன் உணவுகளும் இதை சாப்பிட்டு வயிற்று நிரப்புவதால் நம்ம மூலிகையை சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. மூலிகையை சாப்பிடணும், கீரையை சாப்பிடணும் அப்படிங்கிற அவசியம்லாம் இல்லாமல் போச்சு. பச்சையாகவே காய்கறிகளை சாப்பிடணுங்கிற அவசியம் இல்லாமல் போச்சு. பச்சையாக காய்கறிகளை சாப்பிடணுங்கிற அவசியம் இல்லாமல் போச்சு. ஏன் காய்கறிகளை சாப்பிடணும் அப்படிங்கிற நிர்பந்தம் எப்போ வரும் அப்படின்னா வயிற்று நிரப்பணுமே அப்படிங்கும்போது தான் நம்ம மூலிகைகளை சாப்பிடுவோம், காய்கறிகளை சாப்பிடுவோம், மூலிகைகளையும் காய்கறிகளையும் சாப்பிட்டு வயிற்று நிரப்புவோம். ஆக வயிற்று தானே நிரப்பணும். எதுக்கு காய்கறிகளை சாப்பிட்ற, எதுக்கு மூலிகைகளை சாப்பிட்ற? நெல், கோதுமையை வந்து கஷ்டப்பட்டு விளைய வச்சிரு. சோளம், நெல், கோதுமை, கேளு இதெல்லாம் கஷ்டப்பட்டு விளைய வச்சிரு. தானியங்களை நீ கஷ்டப்பட்டு விளைய வச்சுட்டேனாக்கா 2-3 வருஷத்துக்கு வயிற்றை சூப்பராக நிரப்பிக்கிட்டே இருக்கலாமே. வயிறு காலியாகவே இருக்குது, என்றைக்கும் வயிறு நிரம்பிக்கிட்டே இருக்கும் அப்படின்ட்டு நம்பி தான் இந்த தானியங்களை மக்கள் சமைச்சு சாப்பிட்டாங்க. விளைவு என்னாச்சு? வாழ்வில் வன்முறை கலந்து விட்டது. மனித வாழ்வில் வன்முறை, சண்டை, சச்சரவு, போர், பல கோடி பேர் செத்து போயிட்டாங்க. சண்டை போட்டே பல கோடி பேர் செத்து போயிட்டாங்க. தானிய உணவுகளால் என்ன ஏற்படும் என்பதை பரிசோதனை மூலம் தெரிந்து கொண்டார்கள். அரிசி, கோதுமை இதெல்லாம் சாப்பிட்டா என்ன ஆகும்? மைதா இது எல்லாமே தானியம். நான் சொன்ன மலிவான உணவுகள் அத்தனையுமே தானியங்களில் உற்பத்தி. தானிய உணவுகளுக்கு அடிமையாகி விட்டார்கள். அடிமைத்தனம் என்றால் என்னவென்றால் தானிய உணவுகளுக்கு அடிமையாகுது. உணவு அடிமைத்தனம் தான் மிக முக்கியமானது. தானிய உணவுகளுக்கு அடிமையாவது அதுதான் நோய்களுக்கு காரணமாக இருக்கிறது. ஏன்னா நோய்களை குணப்படுத்துகிற, ஆரோக்கியம் தருகிற மூலிகைகளை சாப்பிட விடாமல் தடுக்கிற உணவுகள் இதெல்லாம். வயிற்றை நிரப்புவதற்காக தானியங்களை நம்புவது. தானியங்களை நம்பாத போது என்ன நடக்கும் அப்படின்னா தானியங்களை சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற விழிப்புணர்வு மக்களுக்கு வந்துச்சுன்னா அப்போ வந்து வயிற்று நிரப்பணுமே என்ன பண்ணணும் அப்படின்ட்டு என்ன பண்ணுவாங்க? இலைதழைகளை சாப்பிடுவாங்க, கொழுந்து இலைகளை சாப்பிடுவாங்க, அப்புறம் வந்து வேப்பங்குழந்தை சாப்பிடுவாங்க, மணத்தக்காளி கீரையை சாப்பிடுவாங்க, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா துளசி இலை சாப்பிடுவாங்க. அப்போ உடம்புல ஆரோக்கியம் வருமா வராதா? வரும் தானே. கிழங்குகளை சாப்பிடுவாங்க, காய்கறிகளை சாப்பிடுவாங்க. அப்போது ஆரோக்கியம் நமக்கு எங்கேருந்து வரும்? எந்த உணவுகளிலிருந்து வரும்? தானியங்களிலிருந்து வராது. தானியங்கள் சாப்பிட்டா நோய் தான் வரும். ஆரோக்கியம் எங்கே வரும்? மூலிகைகளை சாப்பிட்டா வரும், காய்கறிகளை சாப்பிட்டா வரும், பழங்களை சாப்பிட்டா வரும், பருப்பு வகைகள், கிழங்கு வகைகளை சாப்பிட்டா வரும். அதனால் வந்து தானிய உணவுகள் மனித உணவுகள் அல்ல. மாமிசம் என்பது மனித உணவு அல்ல. மீன் என்பது மனித உணவு அல்ல. இந்த கொள்கையை பிடிச்சிக்கணும். இதுதான் கொள்கை, இதுதான் கண்டுபிடிப்பு. மனித உணவுகளை கண்டுபிடித்து, மனித உணவுகள் எது என்பதை கண்டுபிடித்தது யார் அப்படின்னா என்னுடைய பேரை நீ கண்டிப்பாக சொல்லலாம். ஏன்னா தானியங்கள் என்பது மனிதர்கள் உண்ணக்கூடாத உணவு என்கிற உண்மையை கண்டுபிடித்து சொன்னவனாக நான் இருக்கிறேன். ஓரளவுக்கு ஆதாரப்பூர்வமாக நான் உங்களுக்கு விளக்கி சொல்லிட்டேன். தானியங்களை மனுஷங்க உண்ணக்கூடாது, தானியங்கள் எப்படிப்பட்டது, மோசமான உணவு என்பது அற்புதமாக விளக்கி சொல்லியாச்சு. அப்போது இப்போ வந்து உணவில் வந்து ஒரு கொள்கை வர வேண்டும். ஏன்னா எல்லா விதத்துலேயும் கொள்கை இருக்கணும். கொள்கை எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா உணவுலேருந்து தான் ஆரம்பிக்குது. உணவில் நாம் ஒரு கொள்கையோடு இருக்க வேண்டும்.
உணவில் கடைபிடிக்கிற கொள்கை தான் முதல் கொள்கை, ஆரம்பமான கொள்கை. அதனால் கொள்கையோடு வாழ வேண்டும், விதிமுறையோடு வாழ வேண்டும். இப்போ வந்து ஒரு மாடு புல்லை தான் திங்குது, எங்கேயாவது கொய்யாப்பழம் இருக்கான்னு தேடிக்கிட்டு அலையுதா என்ன? கொய்யாப்பழம் இருக்குதா அப்படின்னு தேடிக்கிட்டு அலையிறதில்ல, அது புல்லை தான் மேயுது. இப்போ மாடு மாமிசத்தை மேயுதில்லை. இப்போ மாடு கூட மேயும் போது அந்த மேய்கிற புல்வெளிகளில் நிறைய உயிரினங்கள் இருக்கும், பூச்சி இருக்கும், அதெல்லாம் மாடு சாப்பிட்றதில்ல. பூச்சி இருக்கும், ஓணம் ஓடும், சின்ன சின்ன ஓணங்கள்லாம் ஓடும், சின்ன சின்ன பூச்சிகள், ஊர்வனை, பாம்பு எல்லாமே போகும். பாம்பு இதெல்லாம் வந்து மாடு சாப்பிட்றதில்ல, அது சாப்பிடணுன்னு அதுக்கு தோணலை. அதுக்கு தெரியுது நாம் வந்து தாவர உண்ணி, நாம் வந்து இதைத்தான் சாப்பிட்ணுங்கிற விதிமுறையை பின்பற்றி தான் சாப்பிடுது. அது மாதிரி புலி பசித்தாலும் புல்லையோ பழத்தையோ திங்கிறதில்ல. புலி வந்து என்றைக்கா பசி எடுத்து கொய்யாப்பழத்தை சாப்பிட்ருக்குதா? பசியோட சாவுமே கிடைக்கலன்னா, உணவு கிடைக்கலன்னா சாவுமே தவிர அது என்றைக்கும் வந்து கொய்யாப்பழத்தையோ வாழைப்பழத்தையோ சாப்பிட்றதில்ல. அதனால் பசியோட பக்கத்துலேயே இருந்தால் கூட அது பழத்தை சாப்பிடாது. அதுதான் கொள்கைங்கிறது, அதுதான் உணர்வுபூர்வமான கொள்கை. அந்த கொள்கைக்காக உணவே இல்லைன்னா கூட பரவாயில்ல, எனக்கு மாமிச உணவுகளே கிடைக்கலன்னா கூட பரவாயில்ல, நான் ஒரு பழத்தையோ கொய்யாப்பழத்தையோ ஒரு புல்லையோ சாப்பிட்டு நான் உயிர் வாழ மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு புலி பட்னியோடு கடந்து சாவுமே தவிர என்றைக்குமே வந்து எனக்கு உணவு கிடைக்கலன்னு சொல்லிட்டு அது வந்து பழத்தையோ புல்லையோ திங்கிறதில்ல, இலை தழைகளையோ திங்கிறதில்ல. அது மாமிச உணவு, அதோட உணவு மாமிச உணவு. அதுதான் கொள்கைங்கிறது. கொள்கைக்காக உயிரை விடணும். அதுமாதிரி மனுஷங்களும் என்ன பண்ணணும், பயந்துடக்கூடாது, பசியை பார்த்து பயந்துடக்கூடாது. பயந்து போய் கண்டதையும் திங்கலாம், தின்னு வயிறு நிரம்பணும் அப்படிங்கிறதுக்காக மாமிசத்தை திங்கிறது, மீனை திங்கிறது, அதுதான் என்னுடைய உரிமைன்னு வேற சொல்லிக்கிறது. மாமிசம் தின்பது என் உரிமை, எனது உணவு உரிமைன்னு சொல்லிக்கிறது. அப்புறம் வந்து தானியங்களை உணவாக சமைச்சு வயிறை நிரப்புறது, இது எல்லாமே வந்து குழப்பங்கள். மனுஷங்க பயந்துட்டாங்க, பசியை பார்த்து பயந்துட்டாங்க, பட்டினியை பார்த்து. உணவில் அவங்களுக்கு கொள்கையே இல்லை. இன்றைக்கி பாருங்கள், மனுஷங்களுக்கு ஒரு கொள்கையே கிடையாது. நிறைய பேருக்கு, பெரும்பாலானவர்களுக்கு உணவில் அது காரணம் உணவில் கொள்கை இல்லை. கொள்கை என்பது உணவிலிருந்து ஆரம்பிக்க வேண்டும். அதனால் இன்னும் 20 வருஷம் கழித்து இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை ஆரம்பிக்குது. தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகம் முடிவடைய போகிறது. இப்போ ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்காங்க, இந்த நோய்களுக்கு என்ன காரணம், இந்த குற்றங்களுக்கு என்ன காரணம், வேறு ஒன்றும் இல்லை, தானிய உணவுகள் தான் காரணம், உணவில் ஏற்பட்ட குழப்பம்தான் காரணம். இந்த உலகம் உருவானதே ஒரு நோய் தான். அந்த உலகமே ஒரு நோய் தான், குற்ற உலகம். இது இயந்திர அறிவியல் உலகம் என்பது குற்ற உலகம், குழப்பம் நிறைந்த உலகம், நோய் வாய்ப்பட்ட உலகம். இந்த உலகம் உருவானதுக்கு காரணமே தானியங்கள் தான். தானியங்கள் சாப்பிடாமல் இந்த உலகத்தை உருவாக்க முடியாது. அதனால் இனிமேல் பிறக்கிற பிள்ளைகள்லாம் இருக்காங்களா, அவங்க கொள்கையோடு வாழ்வார்கள், அவர்கள் உணர்வுபூர்வமாக இருப்பார்கள், அறிவுபூர்வமாக இருப்பார்கள், கொள்கைக்காக உயிர் வாழ்வார்கள். அதனால் இயல்பாகவே தானியங்களை சாப்பிட மாட்டாங்க. இனிமேல் பிறக்கிற குழந்தைகள் வந்து அடுத்தடுத்த தலைமுறையினர் தானிய உணவுகளை தவிர்த்து விட பாருங்கள். தானிய உணவுகளை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறோமா, ஆனால் அதை உற்பத்தி பண்ணுறதும் கடினமானது இருக்குது. ஒரு பழமோ காய்கறியோ பறிச்ச உடனே சாப்பிட்றலாம், ஒரு மூலிகைகளோ பறிச்ச உடனே சாப்பிட்றலாம். ஆனால் ஒரு தானியத்தை உற்பத்தி பண்ணுறதுக்கு அவ்வளோ போராட்டம். ஒரு நெல், கோதுமை, கேழ்வரகு, சோளம் இதெல்லாம் நீங்கள் வந்து சாதாரணமாக உற்பத்தி பண்ணி சாப்பிட முடியாது. ஆனால் சோளம் வந்து பறித்த உடனே சோள கதிரை சாப்பிட்லாம். சோளத்தில் மட்டும்தான் அந்த வாய்ப்பு இருக்குது. மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா அதை வந்து நீங்கள் வந்து புடைக்கணும். அதுக்காக சோளத்தை சாப்பிட்லான்னு நான் சொல்லலை, ஏன்னா சோளமும் தானியம்தான். அதை சாப்பிட்டாலும் மூளை வேலை செய்யாது, அந்த மென்மையான சிந்தனை வராது. மனித சிந்தனையில் மென்மை என்பது ஏற்படாது. மூளை வேலை செய்யாதுன்னா வேலை செய்யும், வன்மையாக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். யார்கிட்ட சண்டை போடலாம், தானிய உணவுகளை சாப்பிட்டா உங்களுக்கு என்ன தோணுன்னா, யார்கிட்ட சண்டை போடலாம், யார்கிட்ட வம்பிழுக்கலாம், யார் பெரியவன் அப்படிங்கிற அந்த இது. அப்போ யாராவது ஒருத்தர் நான் தான் பெரியவர் நிரூபிச்சிருவார். ஆனால் மற்றவங்க அவமானத்தோடு இருப்பாங்க. நீங்கள் யார் பெரியவர் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, வலிமையானவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊரில் இருக்கார், இவர் தான் சண்டியர், இவர் தான் பெரிய இவர் அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்கு ஒரு ரவுடி இருப்பாங்க. அந்த காலத்துலலாம் 20 வருஷத்துக்கு முன்னாடி எல்லா ஊர்லேயும் 1-2 ரவுடி இருப்பாங்க. அவர் என்ன பண்ண, நான் தான் வலிமையானவன் சொல்லிட்டு பார்க்குறவங்களெல்லாம் பிடிச்சி அடிச்சிட்ருப்பார், வம்பெடுத்துட்ருப்பார். மற்றவங்க எல்லாரும், ஓ ஆமாப்பா நீ தான் வலிமையானவன், கண்டிப்பாக ஒத்துப்பாங்க, நீ தான் வலிமையானவன். மற்றவங்களாம் ஒரு அவமானத்தோடு இருப்பாங்க, ஒரு ஏக்கத்தோடைய, நம்ம இந்த மாதிரி சொல்லிக்க முடியல, நம்மளை பார்த்து யாரும் இப்படி பயிட மாட்டாங்கிறாங்களே, இந்த மாதிரி நோஞ்சனா பிறந்துட்டோமே, மனசில் தைரியம் இல்லாமல் இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி மற்றவங்களாம் அவமானத்தோடு வாழ்ந்துட்டு இருப்பாங்க. எல்லாருமே மரியாதையோடு வாழணும். மரியாதை என்பது எல்லாத்துக்குமே தேவை.
உடல் வலிமையை அடிப்படையாக கொண்டு நீங்கள் வாழ்ந்தால் உடல் வலிமை தான் பெருசு அப்படின்னு நினச்சி வாழ்ந்தீங்கன்னா தானிய உணவுகளை சாப்பிடுங்க. ஆனால் வந்து நீங்கள் மரியாதையோடு வாழ முடியாது. ஊருக்கு 1-2 சண்டியர் தான் இருப்பான், அவன் தான் மரியாதையோடு வாழ்வாங்க. மற்ற யாரும் மரியாதையோடு வாழ முடியாது. ஜாதி பிரிவு, ஏன் ஜாதி வெறியெல்லாம் வருது, மத வெறியெல்லாம் ஏன் வருதுன்னா இந்த தானிய உணவுகளை சாப்பிட்டதால் ஏற்பட வன்முறை உணர்ச்சி அப்போ உடல் தான் வலிமையானது, உடல் வலிமை தான் பெருசு, யாருக்கு உடல் வலிமை இருக்கோ அவங்க தான் பெரியவர்கள், மற்றவர்கள் எல்லாமே அவர்களுக்கு கீழ் தான் அப்படிங்கிற அந்த எண்ணம் தான் இந்த மாதிரி பக்க விளைவுகளெல்லாம் ஏற்படுத்துது. இந்த சாதி வெறியெல்லாம் ஏற்படுத்துது, சாதி வெறி, மத வெறி இதெல்லாம் ஏற்படுத்துது. அதனால் வந்து ஒரு உணவில் வந்து ஒரு கொள்கை இருக்க வேண்டும். கொள்கை இருந்தால் தான் கொள்கையோடு வாழ்கிறவர்கள் அப்போ தான் மகிழ்ச்சியாக வாழ முடியும். நீங்கள் மென்மையான உணவுகளை சாப்பிட்டா தான், எந்த ஒரு தானிய உணவுகளை சாப்பிடக்கூடாது. அப்போ மனுஷ வாழ்வில் வன்முறை புகுந்து விடும். தானியத்தை சாப்பிட்டீங்கன்னா, இறைச்சி மீன்லாம் சாப்பிட்டீங்கன்னா மனுஷ வாழ்வில் வன்முறை புகுந்துவிடும். யார் வலிமையானவர்கள் என்கிற போட்டி வந்துவிடும். வலிமையை நிரூபிக்க சண்டை சச்சரவுகள் பெருகிவிடும். அப்போ மனுஷங்களுக்கு என்ன உணவு அப்படின்னா காய்கறிகள், கீரைகள், பழங்கள், அந்த மாதிரி கிழங்குகள், பால், மோர், தயிர், இந்த மாதிரி மூலிகைகள், தேன் இதெல்லாம் சாப்பிட்டா மனுஷங்க மென்மையாக இருப்பாங்க. மனித மென்மைத்தன்மையை பாதுகாக்கக்கூடிய உணவுகள் இது. மனித மென்மைத்தன்மையை இடையூறு செய்யாத உணவுகள் இது. அப்போ மனுஷங்க மென்மையாக இருப்பாங்க, அவங்க அன்போடு பேசுவாங்க, மரியாதையோடு பேசுவாங்க. பெண்களுக்கு ஆண்கள் பணிவாக நடந்து கொள்வார்கள். பெண்களுடைய உணர்வு தான் வலிமையானது. ஆண்களுடைய உடல் வலிமை பெண்களுடைய உணர்வு வலிமைக்கு பணிந்து நடக்கக்கூடியது. பெண்களுக்கு மரியாதை கொடுப்பாங்க, பெண்கள் மகிழ்ச்சியாக இருப்பாங்க. பெண்கள் மகிழ்ச்சியாக இருக்கும்போது ஆண்களும் மகிழ்ச்சியாக இருப்பாங்க. பெண்களிடம் அதிகாரம் ஒப்படைக்கப்படும். மனித வாழ்க்கையை பெண்களின் கையில் ஒப்படைக்கப்படும். பெண்கள் ஆட்சி செய்வார்கள், ஆண்களை கட்டுப்படுத்துவார்கள், வழி நடத்துவார்கள். கண்டிப்பாக அவமானப்படுத்த மாட்டாங்க பெண்கள் ஆண்களை. அப்படி படுத்துனாங்கன்னா அது கண்டிப்பாக அதற்கு உடன்பட மாட்டார்கள் இப்போ ஆண்கள். அது பெண்களுக்கு தான் ஆபத்தாக முடியும். அதனால் பெண்களுக்கு தெரியும் அந்த அதிகாரத்தோட அருமை என்னன்னு. பெண்களுக்கு என்ன தெரியும், தங்களிடம் கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு பொறுப்போட அருமை, ஒரு அதிகாரத்தின் வலிமை. அவங்க இப்போ மனித வாழ்க்கையின் தலைமை பொறுப்பை அவர்கள் தான் இனிமேல் ஏற்க போகிறாங்க. அப்படின்னா அந்த தலைமை பொறுப்போட அருமை என்னன்னு பெண்களுக்கு தெரியும். அதனால் வந்து இதுதான் வந்து ஒரு சமத்துவம். ஆண்கள் தாழ்வு நிலையிலும் பெண்கள் உயர்வு நிலையிலும் இருக்கணும். இதுதான் சமத்துவம். 2 பேரும் ஒரே நிலையில் இருக்க முடியாது. அதனால் அதற்கேற்ற உணவுகளை சாப்பிடணும். உணவில் கொள்கை இருக்கணும். பெண்கள் தான் இதை வந்து மெயினாக வந்து ஒரு இதில் வந்து உறுதியாக இருக்கணும்னு யாருன்னா பெண்கள் தான். ஏன்னா பெண்களுக்கு தான் இது மிகப்பெரிய ஆபத்தாக முடியும். ஏன்னா நீங்கள் உணவில் கொள்கையாக இல்லை, வயிற்றை நிரப்பணும்னு சொல்லிட்டு நீங்கள் கண்டதையும் தின்னீங்கன்னா, தானியங்களை சமைச்சு சாப்பிட்டீங்கன்னா, பெண்களுக்கு நான் சொல்கிறேன், மாமிசத்தை சமைச்சு சாப்பிட்டீங்கன்னா அது பெண்களுக்கு எதிராக முடியும். முதல் அடிமைப்படுத்தப்படுவது பெண்களாகத்தான் இருப்பார்கள். ஏன்னா உடல் வலிமை தான், யாருடைய உடல் வலிமை பெரிது என்கிற போட்டி வந்துவிடும். உணவில் நீங்கள் முறைகேடாக நீங்கள் போனீங்கன்னா, கொள்கை இல்லாமல் வாழ்ந்தால் யார் பெரியவர் என்கிற போட்டி வந்துவிடும். அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா பெண்கள் அடிமைப்படுத்த ஆரம்பித்து விடுவார்கள். இயல்பாகவே ஆண்கள் தான் பெரியவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்கள் அத்தனை பேரும் வீட்டுக்கு வீடு அவங்க பெண்களை அடிமைப்படுத்த ஆரம்பிச்சிடுவாங்க. பெண்கள் சுதந்திரமாக வாழ முடியாது. அதனால் பெண்கள் தான் இந்த கொள்கைகளை உறுதியாக கடைபிடிக்க வேண்டும். அதை ஆண்கள் பார்த்து கற்றுக்கணும். ஏன்னா அப்படி கடைபிடிக்கணும்னா ஆபத்து பெண்களுக்கு தான். அதனால் தானிய உணவுகளை உப்பு போட்டு கூட சமைச்சு சாப்பிட, உப்பு போடாமல் கூட சாப்பிடக்கூடாது. உப்பு போட்டும் சமைச்சு சாப்பிடக்கூடாது. உப்பு போடலன்னா சாப்பிட முடியுமா? ஒரு சோறை எப்படி சாப்பிட முடியுங்க? உப்பு போடாமல் நீங்கள் வந்து ஒரு பழைய சாதத்தில் உப்பு போட்டு அதை சமைக்கலை, உப்பே போடாமல் அந்த பழைய சாதத்தில் நீங்கள் வந்து தயிரை ஊற்றி சாப்பிட்றீங்க, அதில் உப்பே போடாமல் அது சாப்பிட முடியும். இல்லை வெறுஞ்சோரே அள்ளி சாப்பிட முடியாதுன்னு மட்டும் நினைக்காதீங்க, சாப்பிட முடியும். வேறு வழி இல்லாத நிலையில் மக்கள் அதை சாப்பிட பழகிப்பாங்க. அதனால் வந்து என்றைக்குமே தானிய உணவுகளை மனித உயிர்கள் அனுமதிக்கக்கூடாது, அனுமதிக்கவும் மாட்டாங்க. இது ஒன்றும் போய் பிரச்சாரம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு வந்துவிடும். அந்த ஒரு தலைமுறையில் அது பதிவு செய்யப்படும். அடுத்த தலைமுறை வந்து விழிப்போடு இருக்கும்போது அது அப்படி ஒரு பிரச்சாரம் வந்து என்ன பேசுகிறது தான் பிரச்சாரம். தானியங்களை சாப்பிடக்கூடாது அப்படின்ட்டு பேசுகிறது தான் பிரச்சாரம். நம்ம வாழ்க்கையில் தானியங்கள், இட்லி பூரி இதெல்லாம் சாப்பிடக்கூடாது, இட்லி பூரி பொங்கல் தோசை அப்படின்னு மலிவான உணவுகளை பற்றி சொன்னல, அது எல்லாமே தானியங்களால் உற்பத்தி செய்யப்பட்டது, தானியங்களில் சமைக்கப்பட்டது. அதனால் மலிவான உணவுகள் அனைத்துமே தானிய உணவுகளாக இருக்கிறது. குப்பை உணவுகள், தானிய உணவுகள், அரிசி கோதுமை இதிலிருந்து தயாரிக்கப்பட்ட அத்தனை உணவுகளுமே குப்பை உணவுகள், குற்ற உணவுகள், போதை உணவுகள், குப்பை உணவுகள். அதை ஏற்படுத்தி அதை சாப்பிட்டு உருவான உலகம் தான் இந்த குப்பை உலகம், இந்த குற்ற உலகம், இந்த போதை உலகம்.
இந்த போதை உலகம் எது? இந்த இயந்திர அறிவியல் உலகம். நாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற இந்த இயந்திர அறிவியல் உலகம் தான் நான் சொன்ன இந்த போதை உலகம், குப்பை உலகம், குற்ற உலகம், வன்முறை உலகம், அழிவு உலகம். தானிய உணவுகளை சாப்பிட்டதுனால தான் மூட நம்பிக்கைகளே உருவாச்சுது. ஏன்னா உடல் வலிமை தான் பெரிது அப்படிங்கிற நம்பிக்கை அடிப்படையாக கொண்டு தான் மூட நம்பிக்கை. மூட நம்பிக்கைன்னா உடல் வலிமை தான் பெரிது, ஆதிக்கம் செலுத்தக்கூடியது. உடல் வலிமைக்கு வலிமை குறைந்தவர்கள் உடல் வலிமை அதிகமானவர்களுக்கு பணிவடைய வேண்டும் அப்படிங்கிற நம்பிக்கை தான் மூட நம்பிக்கை. யாருக்கெல்லாம் உடல் வலிமை அதிகமாக இருக்கோ அவங்களுக்கு உடல் வலிமை குறைந்தவர்கள் பணிவாக நடந்து கொள்ள வேண்டும். அதுதான் மூட நம்பிக்கை. அந்த அடிப்படையில் தான் இப்போ ஆண் சர்வாதிகாரம் என்பது, பெண் அடிமைத்தனம் என்பது உடல் வலிமை அடிப்படையாக கொண்டு தான் தீர்மானிக்கப்படுகிறது. அது மாதிரி ஒரு நாடு பார்த்திங்கன்னா அவங்க ஏன் வல்லரசாக இருக்கிறாங்க, மற்ற நாடுகள் அவங்களுக்கு பணிவாக நடந்துக்கணும், அவங்கள பகிச்சிக்க கூடாது, அந்த சிந்தனைகளுக்கெல்லாம் எங்கேருந்து வருது? அதுதான் மூட நம்பிக்கை. அந்த உடல் வலிமையை அடிப்படையாக கொண்டது தான். ஒரு தனி மனித உடல் வலிமை அதுதான் மேலானது, உடல் வலிமை குறைந்தவர்கள் கீழானவர்கள் அப்படிங்கிற அந்த சிந்தனை தான் ஒரு நாடு வலிமையாக இருக்குது, அவங்ககிட்ட நிறைய ஆயுதம் இருக்குது, பொருளாதார பலம் இருக்குது அப்படின்னா அவங்க தான் வல்லரசு, அவங்ககிட்ட மற்ற நாடுகள் பணிவாக நடந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற அந்த சிந்தனைக்கும் இதுதான் காரணம். உடல் வலிமை தான் பெரிதானது, உடல் வலிமை குறைந்தவர்கள், அதிக உடல் வலிமை உடையவர்களுக்கு குறைவான உடல் வலிமை உடையவர்கள் பணிவாக நடந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற இந்த சிந்தனை தான் ஒரு நாடு வல்லரசு. எதுன்னு வல்லரசு? அவரிடம் நாம் ஏன் பணிவாக நடந்துக்கணும், பொருளாதாரத்திலும் ஆயுத பலத்திலும் வலிமையாக உள்ள ஒரு நாட்டிடம் வலிமை குறைந்த நாடு ஏன் பணிவாக நடந்துக்கணும், அந்த சிந்தனையெல்லாம் இதில் தான் தீர்மானிக்கப்படுது. உடல் வலிமை தான் பெரிது, அதிக உடல் வலிமை தான் ஆதிக்கம் செலுத்துவதற்கு தகுதியானது அப்படிங்கிற. அதே மாதிரி ஒரு பணக்காரங்க ஏன் பணத்தை தேடி ஓடுறாங்கன்னா அவர்கள் தங்களை வலிமையானவர்களாக ஆக்கிக்கொள்ள பணத்தை தேடி போகிறாங்க. யாருக்கிட்ட பொருளாதாரம் பணம் அதிகமாக இருக்கோ அவங்க வலிமையானவங்க, பணம் குறைவாக இருக்கிறவங்க வலிமை குறைந்தவர்கள். இந்த கருத்தாக தான் பணம் அதிகமாக சேர்க்கறதுல ஒரு போட்டி வருது. இது நாடுகளுக்கு, மனுஷங்களுக்கிட்டே நடக்குது, நாடுகளுக்கு இடையேயும் நடக்குது. இந்த மாதிரியான ஒரு இதான் இப்போ ஆண்கள் என்ன பண்ணுறாங்க, இப்போ பணம் அதிகமாக உள்ளவங்க தானே ஆதிக்கம் செலுத்த தகுதியானவர்கள். அப்போ இயல்பாக என்ன பண்ணுறாங்க, சரி பெண்களை வேலைக்கு போக விடாமல் செஞ்சிடலாம், நாம் இயல்பாகவே ஆண்கள் அனைவரும் வலிமையானவர்களாக ஆகிவிடலாம், பெண்களை விட வலிமையானவர்களாக இயல்பாகவே ஆகிவிடலாம், அது கஷ்டமே பட தேவையில்லை, அதுக்கே போய் கஷ்டப்படுறீங்க அப்படின்னு சொல்லி பெண்களை நீ வேலைக்கு போகாத, இல்லை வேலைக்கு போனாலும் சம்பளத்தை என்கிட்ட கொண்டு கொடுத்துரு, அந்த மாதிரி ஆண்கள் தான் பொருளாதாரத்தில் வலிமையாக இருப்பது போல். அதன் மூலம் ஆண்கள் தங்களுடைய வலிமையை பெண்களிடம் நிரூபிக்கிறார்கள், ஆண் சர்வாதிகாரத்தை பாதுகாக்கிறார்கள். இந்த மாதிரியான மூட நம்பிக்கைகள் ஏன் நிறைய எல்லா மூட நம்பிக்கைகளும் இதன் அடிப்படையில் தான் தானிய உணவுகளை சாப்பிட்றதுனால தான் உருவாச்சுது. சாதி, மதம், கடவுள், இந்த மதங்கள் எல்லாமே தானிய உணவுகளை அடிப்படையாக அது சாப்பிட்டதுனால மனிதர்களிடம் ஏற்பட்டுள்ள அந்த மூட நம்பிக்கைகள் தான் இந்த மாதிரி மதம், எல்லா வித சடங்கு எல்லாமே அதன் அடிப்படையில் தான். தானிய உணவுகள் தான் இன்றைக்கி நாம் அழிவை நோக்கி போய்கிட்டுருக்குறோம். தானிய உணவுகள் தான் அதற்கு காரணம். அதனால் தானியங்களை சாப்பிட்டதுனால மனுஷங்களுக்கு ஒன்றுமே, அந்த தானிய உணவுகளை சமைச்சு சாப்பிட்டதுனால இந்த மனுஷங்களுக்கு மூளையே வேலை செய்யலை, பகுத்தறிவே இல்லாமல் போச்சு, அறிவே இல்லாமல் போச்சு, ஒன்றுமே தெரில, கண்ணை கட்டி காட்டில் விட்டா மாதிரி ஆகிப்போச்சு. அதனால் எந்த அறிவு, எது உடம்பை பற்றியும் ஒன்றும் தெரில, எந்த அறிவுமே இல்லை. அதனால் அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்கன்னு கேட்டு கேட்டு அழிவை நோக்கி பயணித்தது தான் மிச்சம். அதனால் தானிய உணவுகளை அப்போ தான் அதை சாப்பிட்டா என்னாகும், மனுஷங்களால் ஒரு மகிழ்ச்சியாகவே வாழ முடியாது, பாதுகாப்பாக வாழ முடியாது, ஆரோக்கியத்தோடு வாழ முடியாது, ஒரு சுதந்திரமாக வாழ முடியாது, மனித வாழ்வே அழிவை நோக்கி போய்கிட்டு இருக்கிறதுக்கு தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகம்தான் அதற்கு சாட்சி. அதனால் என்றைக்கு தானிய உணவுகளை நாம் கைவிடுகிறோமோ அப்போ தான் மனித உயிர்கள் சுதந்திரம் அடைந்து விடுவார்கள். ஒரு காய்கறிகள், கீரைகள், கிழங்குகள், சுதந்திரம், சுயமரியாதை, பெண் விடுதலை, சமத்துவம், அன்பு, பாசம், ஆரோக்கியம், மகிழ்ச்சி, இது அத்தனையும் கிடைக்கும்னா அதுக்கு நீங்கள் உணவில் மாற்றம் ஏற்பட வேண்டும். உணவில் மாற்றத்தை ஏற்படுத்தாமல் உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்த முடியாது, மனித சிந்தனையில் மாற்றத்தை ஏற்படுத்த முடியாது. உடல் ஆரோக்கியம் வந்துவிடும். நோய்கள் குணமடையணுமா, அப்போ நீங்கள் நான் சொல்கிற உணவில் சாப்பிடுங்க, மலிவான உணவில் சாப்பிடாதீங்க. நோய்கள் இயல்பாகவே வேகமாக குணமடைந்து கொண்டு வந்துவிடும். அதனால் நோய்கள் குணமடையணும் அப்படின்னா நோய்களுக்கு காரணமான தானிய உணவுகளை சாப்பிடாதீங்க. சோறு, இட்லி, பூரி, பொங்கல் இதெல்லாம் சாப்பிடாதீங்க. நோய் அவ்வளோ ஈஸியாக குணமடையாது.
நோய்கள் குணமடையணும்னா தானிய உணவுகளை சாப்பிடாதீங்க, மாமிசம் சாப்பிடாதீங்க, மீன் சாப்பிடாதீங்க, உப்பு சேர்க்காதீங்க, உப்பு இல்லாத உணவுகள். அதே நேரத்தில் சுவையாகவும் சாப்பிடணும் அப்படின்னா பழங்களை சாப்பிடுங்க, காய்கறிகளை சாப்பிடுங்க, கிழங்குகளை சாப்பிடுங்க, பயிர் வகைகள், பருப்பு வகைகளை சாப்பிடுங்க, கடலைகளை சாப்பிடுங்க, தேன் சாப்பிடுங்க, பால், மோர், தயிர் உப்பு சேர்க்காமல் சாப்பிடுங்க. அப்போ ஆரோக்கியம் தானாக வந்துவிடும். நோய்கள் வந்து குணமடைந்து விடும்.